வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இந்த வீடியோவில் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகளோட இரண்டாவது பாகம் தான் பார்க்க போகிறோம். 11வது வரலாறு பிரிவிலிருந்து பாடம் 17 தான் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள். போன வீடியோவில் ஃபஸ்ட் பார்ட் போட்டிருப்போம். ஒரு 5 சப்டைட்டில்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 17.6 பார்க்க போகிறோம். போன வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துடலாம். என்ன அறிமுகம் இருந்தது இந்த பாடத்தில் அப்படின்னா, நமக்கு எப்படி ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கட்டுப்படுத்தி இந்திய மக்களோட வாழ்க்கையை எப்படி மாற்றினாங்க, எப்படி நம்மளை கொத்தடிமையாக வச்சுருந்தாங்க, நம்மளை பொருளாதாரத்தை எப்படி சுரண்டினாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த அறிமுகத்தில் கொடுத்துருப்பாங்க. அதாவது முகலாய பேரரசோட வீழ்ச்சியின் காரணமாக தான் நமக்கு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் தங்களை ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்த முடிஞ்சது அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி அவங்களோட ஆரம்ப நோக்கம் என்னவாக இருந்தது? வியாபாரம் மட்டுமா தான் இருந்தது. கிழக்கிந்திய கம்பெனியோட ஆரம்ப நோக்கம் நம்ம இந்தியாவில் வியாபாரத்துக்காக மட்டும்தான் அவங்க உள்ளே வந்திருந்தாங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போரின் மூலயமா நம்ம நாட்டை பிடிச்சு ஆட்டி படைச்சிருப்பாங்க. இதன் மூலயமா நமக்கு 1770 ஒரு பஞ்சம் ஒன்று வந்திருக்கும் வங்காளத்தில். அது ஒரு பெரிய பஞ்சம், மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதில். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் கூட ஆங்கிலேயர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே கொஞ்சம் பொறுப்பாக இருக்கிற மாதிரி, ஒரு பக்கம் அவங்க சுரண்டிகிட்டு இருந்தாலும் நம்ம மேலே கொஞ்சம் பொறுப்பாக இருக்கிற மாதிரி நடித்து, நாங்கள் உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கோம், அதாவது உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச்சை கொடுத்து நம்மளை ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த அறிமுகத்தில் பார்த்துருப்போம். அப்புறம் ஆங்கிலேயர் அரசு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். பக்சார் போரின் மூலிமா தான் ஆங்கிலேய அரசு நமக்கு உள்ளே வந்தாங்க. பக்சார் போரோட முடிவில் தான் கிழக்கிந்திய அரசு நமக்கு முடிவில் நம்மளை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இந்த போன வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த 1857 ஒரு போர் நடந்திருக்கும், பிளாசி போர். அது நமக்கு ஒரு ட்ரையல் மாதிரி அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி அதுக்கப்புறமா நடந்த இந்த பக்சார் போரோட முடிவில் தான் நமக்கு முகலாய அரசர்கள்லாம் தோற்றுருப்பாங்க. அதன் மூலியமாக தான் நமக்கு ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி நம்மளை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதன் மூலயமா நமக்கு ராபர்ட் கிளைவ்னு ஒரு ஆளுநர் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்திருப்பார். மன்னர்களெல்லாம் பொம்மை மாதிரி வச்சு அதிகாரத்தை மட்டும் கிழக்கிந்திய கம்பெனி கையில் எடுத்து நம்மளை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதன் விளைவு நமக்கு ஒரு பஞ்சம் வந்திருக்கும். இந்த 1770 ஒரு பஞ்சம் வந்திருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களில் 3 ஒருத்தர் இறக்குற அளவுக்கு அந்த மோசமான பஞ்சமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேய அரசு பார்த்தீங்க அப்படின்னா 1773 ஒழுங்குமுறை சட்டம்னு ஒன்று கொண்டு வங்காளத்தோட ஆளுநராக இவர் தான் நியமிச்சிருப்பாங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸை நியமிச்சிருப்பாங்க. அவருக்கப்புறமா வந்த விஷயம் என்னென்னா, நில நிர்வாக முறை கொண்டு வரப்பட்டது. விவசாயிகிட்டேருந்து நிலத்தை பிடுங்கி ஜமீன்தார்கிட்ட கொடுத்து விவசாயிகிட்டெல்லாம் நிலத்துக்கு உண்டான வரியை வசூல் பண்ணி எங்ககிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த முறைகள்லாம் வந்திருக்கும். நிலையான நிலவரி முறை ஒன்று வந்தது, ரயத்துவாரி முறைன்னு ஒன்று வந்தது. ரயத்துவாரி முறையில் ஜமீன்தார்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ண வேண்டியதில்லை, ஜமீன்தார்கள் மக்கள் இடத்துல வரி வசூல் பண்ண வேண்டியதில்லை, அரசே பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வரி வசூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு நில நிர்வாக முறையிலையும் ரயத்துவாரி முறையிலையும் பார்த்துருப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா துணைப்படை திட்டம். துணைப்படை திட்டம் அதாவது நம்ம ராஜா நம்ம மன்னர்கள்கிட்ட போய் இந்த காரன்வாலிஸ் இருக்கார் இல்லையா, அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெல்லஸ்லி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா துணைப்படை திட்டத்தின் மூலயமா மன்னர்கள்கிட்ட போய் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், எதிரி நாட்டிலேருந்து உங்களை அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்குறோன்னு சொல்லி அவர்களோட இராணுவ வீரர்களை உள்ளே விட்டு அதாவது மன்னர்கள்கிட்ட இருந்த இராணுவ படைகளை கலைக்க வச்சு இறுதியாக நீங்கள் நாட்டில் நீங்கள் பாதுகாப்பு சரியாக கொடுக்கல, மன்னர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா சொல்லி உருவாக்கப்பட்டது தான் இந்த துணைப்படை திட்டம் ஆரம்பத்தில். ஆனால் மன்னர்கள் சரியாக நாட்டை பார்த்துக்கலாம், ஸோ அதை நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக எல்லா மன்னர்களோட ஆட்சியையும் பிடுங்கியிருப்பாங்க இந்த துணைப்படை திட்டத்தின் மூலமா. அது வெல்லஸ்லி தான் அதுக்கு காரணம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்த்துருப்போம், வாரிசு உரிமை கொள்கை. அதுக்கு டல்ஹௌசி தான் காரணம். ஸோ இவர் ஏன் டல்லாக இருக்கணும்? வாரிசு அந்த உரிமை இழப்பு கொள்கை மூலமா நாட்டை இழந்த தத்து பிள்ளைகள் தான் டல்லாக இருக்கணும். ஆனால் இவர் தான் டல்ஹௌசின்னு இவருக்கு பேர் வச்சுருக்காங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா
மன்னனுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னா, தத்து பிள்ளை இருக்காங்க அப்படின்னா அவங்க அடுத்தது வந்து ஆட்சி பண்ணக்கூடாது. அந்த அரசு ஆட்டோமேட்டிக்காக மன்னர் இறந்ததுக்கப்புறம் கிழக்கிந்திய கம்பெனிக்கு போயிடும். அதுதான் இந்த வாரிசு உரிமை இழப்பு கொள்கை. அதை பற்றி தான் இதில் பார்த்துருப்போம். அடுத்தது சுதேசி அரசுகளும் ஆங்கிலேயரின் மேலாதிக்கமும் பார்த்துருப்போம். சுதேசி அரசுகள் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னாடியே இந்தியாவில் இருந்த ராஜாக்கள் மன்னர்கள் ஆட்சி செய்த அரசுகள் தான் சுதேசி அரசுகள்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த அரசுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாசி போருக்கு பின்னாடி ஒவ்வொன்றா இந்தியாவோட அரசு ராஜாக்கள்கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு போயிருக்கும். அதுதான் சுதேசி அரசுகளும் ஆங்கிலேயரின் மேலாதிக்கமும் பார்த்துருப்போம். அடுத்தது குடிமை மற்றும் நீதி நிர்வாகங்கள். காரன் வாலிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடிமை மற்றும் நீதி நிர்வாகங்களில் சீர்படுத்தியிருப்பார். அதாவது என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர் நிர்வாகத்திலே, அதாவது 1773 ஒழுங்குமுறை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தோம் இல்லையா, அது போலவே இங்கே பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் அவங்களோட நிர்வாகத்திலே சில சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருந்தது. ஆங்கிலேய நிர்வாகமே தெளிவாகவும் ஒழுங்காகவும் ஊழல் இல்லாமலும் நடத்துறதுக்காக ஒரு ஏற்படுத்தப்பட்ட பெரிய மாற்றம் தான் இந்த காரன் வாலிஸ் அவர்களால் குடிமை மற்றும் நீதி நிர்வாகங்களில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம போன பாடங்களில் பார்த்துருப்போம். இந்த பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 17.6 கம்பெனி ஆட்சியில் கல்வி வளர்ச்சி. கம்பெனியோட ஆட்சியில் கல்வி எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியில் இந்தியாவில் எப்படி கல்வி வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறது தான் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. கம்பெனி ஆட்சியில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் கல்விக்கு முதல் தொண்டு அப்படிங்கிறது யார் செஞ்சாங்க அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் செஞ்சார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் நமக்கு கல்விக்காக முதல் தொண்டு செஞ்சவர். நமக்கு வாரன் ஹேஸ்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலயமா வங்காளத்தோட முதல் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் தான் வாரன் ஹேஸ்டிங்ஸ். அவர் தான் இந்த கம்பெனி ஆட்சியில் கல்வி வளர்ச்சிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத இந்த பேரால் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் கல்விக்காக முதல் தொண்டு யார் செஞ்சாங்க அப்படின்னா இவர் தான், வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் செஞ்சார். முதல்ல மதராசா அப்படிங்கிற ஒரு பள்ளியை துவக்கம் பண்ணார். மதராசா அப்படின்னா இஸ்லாமிய பள்ளின்னு சொல்லலாம். இஸ்லாமிய பள்ளி தான் மதராசான்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஸோ ஒரு மதராசாவை உருவாக்கியதே பிரிட்டிஷார் கல்விக்கு ஆற்றிய முதல் தொண்டு. மதராசா அப்படிங்கிறது இஸ்லாமிய பள்ளி. ஸோ வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் இஸ்லாமிய பள்ளியை முதல்ல தொடக்கம் பண்ணியிருக்காரு. வாரன் ஹேஸ்டிங்ஸ் எத்தனை பேரோட அந்த ஸ்கூலை தொடங்கினார் அப்படின்னா மதராசாவை 40 மாணவர்களோட தொடங்கியிருப்பார். 40 மாணவர்களை கொண்டு இந்த மதராசா ஸ்கூலை வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவர்கள் வந்து தொடங்கியிருப்பார். அடுத்தது காரன் வாலிஸ் 1791 வாரணாசியில் சமஸ்கிருத கல்லூரியை தொடங்கினார். காரன் வாலிஸ் தான் வந்து காரன் வாலிஸ் யார் நமக்கு குடிமை மற்றும் நீதி நிர்வாகங்களில் சீர்திருத்தம் பண்ணவர். அவர் இங்கே என்ன கம்பெனி ஆட்சியில் கல்வி வளர்ச்சிக்கு எப்படி உதவியிருக்காரு அப்படின்னா 1791 வாரணாசியில் சமஸ்கிருத கல்லூரியை தொடங்கினார். அதற்கப்புறமா நமக்கு 1813 பார்த்தீங்க அப்படின்னா பட்டய சட்டம் அப்படிங்கிறதன் மூலமா கல்விக்கான தெளிவான கொள்கை வலியுறுத்தப்பட்டது. கல்விக்கான தெளிவான கொள்கை எப்போ வலியுறுத்தப்பட்டதுன்னு கேள்வி வந்தது அப்படின்னா 1813 பட்டய சட்டத்தின் மூலியமாக தான் கல்விக்காக ஒரு தெளிவான கொள்கையை உருவாக்கியிருக்காங்க. 1791 வாரணாசியில் சமஸ்கிருத கல்லூரியை தொடங்கினவர் காரன் வாலிஸ். அதுக்கு முன்னாடியே கல்வி துண்டுக்கு முதல் அடித்தளம் போட்டவர் மதராசா ஸ்கூல் மூலயமா வாரன் ஹேஸ்டிங்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1813 பட்டய சட்டம் அப்படிங்கிறதன் மூலிமா கல்விக்கான தெளிவான கொள்கையை கொண்டு வந்தாங்க. அடுத்தது வாரன் ஹேஸ்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தாய்மொழி கல்வியை கிறிஸ்தவ தொண்டர்கள் மூலயமா ஊக்குவித்தார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் கிறிஸ்தவ மதங்கள் தொண்டாற்றவங்க இருப்பாங்க இல்லையா மக்களுக்கு, அவங்க மூலயமா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தாய்மொழி கல்வியை ஊக்குவித்தார். அதுபோக 1817 கல்கத்தாவில் இந்து கல்லூரின்னு ஒன்று துவக்கப்பட்டது. இந்த பேரா ஃபுல்லாக நமக்கு எங்கெங்கே எந்தெந்த கல்லூரி திறக்கப்பட்டது யார் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நான் கவனிச்சுக்கோங்க, எந்த ஆண்டு யார் தொடங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு வாரன் ஹேஸ்டிங்ஸ் தாய்மொழி கல்வியை கிறிஸ்தவர்கள் மூலியமா ஊக்குவித்திருப்பார். தாய்மொழி கல்வி அந்தந்த மாநிலத்துக்கு இருக்குண்டான ஒரு மொழியை கிறிஸ்தவ தொண்டர்கள் மூலியமா ஊக்குவித்திருப்பார் வாரன் ஹேஸ்டிங்ஸ்.
1817 கல்கத்தாவில் ஒரு இந்து கல்லூரி ஒன்று துவங்கப்பட்டது. மேற்கத்திய அறிவியலை ஆதரிக்கிறதுக்காக இந்து கல்லூரி ஒன்று 1817 திறக்கப்பட்டது. மேற்கத்திய அறிவியலை ஆதரிக்கிறதுக்காக தான் இந்து கல்லூரி கல்கத்தாவில் 1817 தொடங்கப்பட்டது. அதுபோக நமக்கு பத்திரிகைகளை வெளியிடுறதுக்கு அப்போ கட்டுப்பாடுகள் இருந்தது. அது பார்த்திங்க அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸோட டைமில் 1799 பத்திரிகைகளோட கட்டுப்பாடெல்லாம் தளர்த்தப்பட்டது. ஹேஸ்டிங்ஸால் தான் 1799 பத்திரிகைகளோட கட்டுப்பாடுகள் எல்லாம் தகர்த்தப்பட்டு என்ன நடந்தது அப்படின்னா 1818 சமாச்சார் தர்பன், என்ன சமாச்சாரம் தர்பனில் நடந்தது அப்படிங்கிறது மாதிரி சமாச்சார் தர்பன் அப்படிங்கிற வங்காள வார இதழ் துவங்கப்பட்டது. ஹேஸ்டிங்ஸ் வங்காளத்தோட ஆளுநர். அங்கே இருந்த பத்திரிகை கட்டுப்பாடுகள் இவர் மூலியமாக தளர்த்தப்பட்டது. 1799 தளர்த்தப்பட்டது பார்த்திங்க அப்படின்னா 1818 சமாச்சார் தர்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வங்காள வார இதழ் ஒன்று துவங்கப்பட்டது. நமக்கு 1813 ஒரு பட்டய சட்டத்தின் மூலிமா கல்விக்கான கொள்கைகள் வகுக்கப்பட்டிருந்தது. அதுபோக அதே மாதிரி 1833 பார்த்திங்க அப்படின்னா அதே பட்டய சட்டத்தின் மூலிமா கல்வி வளர்ச்சிக்கு வலியுறுத்துதலெல்லாம் அந்த ஆண்டுகள் தான் நடந்தது. 1813 ஒரு கொள்கை கொண்டு வரப்பட்டது பட்டய சட்டத்தின் மூலிமா. அதோட வளர்ச்சியை பற்றி வலியுறுத்துறதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னா 1833 நடந்தது. ரெண்டுமே முக்கியம். 13 என்ன நடந்தது, 33 என்ன நடந்தது பட்டய சட்டத்தின் மூலிமா அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த தக்கர்கள் ஒழிப்பு, சதி ஒழிப்பு இது எல்லாத்தையுமே செஞ்சார். தக்கர்கள் அப்படின்னா யாருன்னா சடங்கு முறையாக கொள்ளையடிப்பதையும் கொலை செய்வதையும் வழக்கமாக கொண்டிருந்தவர்கள். சடங்கை காட்டி சம்பிரதாயத்தை காட்டி இந்த காளிக்காக படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருந்தவங்க தான் தக்கர்கள். இந்த தக்கர்கள் ஒன்றும் தானாக உருவாகலை, இவங்களால் உருவாக்கப்பட்டவங்க தான். இந்த துணைப்படை திட்டம்னு கொண்டு ராஜாக்கள் தன்னோட சொந்த படைகளை கலைக்க வச்சு அந்த சொந்த படையில் இருந்த இராணுவ வீரர்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிண்டாரிகளாகவும் தக்கர்களாகவும் மாறுவாங்க. ஸோ அவங்கள ஒழிக்கிறதுக்கு வில்லியம் பெண்டிங் பார்த்திங்க அப்படின்னா தக்கர்கள் ஒழிப்பு, சதி ஒழிப்பு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சாங்க. வில்லியம் பெண்டிங் பார்த்திங்கன்னா பல பள்ளி கல்லூரிகளை துவக்கினார். காரன் வாலிஸ் ஆகட்டும், ஹேஸ்டிங்ஸ் ஆகட்டும், வில்லியம் பெண்டிங் ஆகட்டும், இவங்க எல்லாருமே இந்த கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டவங்க தான். இந்தியாவில் கல்வி வளர்ச்சி வேணும்னு நினச்சவங்க தான். வில்லியம் பார்த்திங்க அப்படின்னா பள்ளி கல்லூரிகளை துவக்கினார், நிறைய பள்ளி கல்லூரிகளை துவக்கினார். அதுபோக 1835 கல்கத்தா மருத்துவக் கல்லூரி ஒன்று துவக்கப்பட்டது. எந்தெந்த ஆண்டு என்ன துவக்கப்பட்டது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க நமக்கு. 1835 49 வரைக்கும் என்னென்ன கல்லூரிகள் நிறுவப்பட்டது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஆரம்பித்தது 1835 எண்டிங் பார்த்திங்க அப்படின்னா 1849 வரைக்கும் எந்தெந்த கல்லூரி எங்கெங்கே நிறுவப்பட்டது அப்படிங்கிற மாதிரி துவங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. 1835 கல்கத்தா மருத்துவக் கல்லூரி ஒன்று துவங்கப்பட்டது. அதே போல் 1844 கல்லூரி மாணவர்கள் மேற்படிப்புக்காக அந்த படிச்சுட்டு இருந்த மருத்துவக் கல்லூரியை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக 1844 கல்லூரி மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா லண்டனுக்கு அனுப்பப்பட்டிருப்பாங்க. அதுபோக 45 பம்பாயில் கிராண்ட் மருத்துவக் கல்லூரி, இப்போ மும்பை, 1845 கிராண்ட் மருத்துவக் கல்லூரி துவங்கப்பட்டது. 35 கல்கத்தாவில் துவங்கப்பட்டது. அதுவே 45 பம்பாயில் திறக்கப்பட்டது. எல்லாமே மருத்துவக் கல்லூரி தான். அடுத்தது 47 திறக்கப்பட்டது தான் தாம்சன் பொறியியல் கல்லூரி, ரூர்க்கியில் திறந்துருக்காங்க. 47 ரூர்க்கியில் நமக்கு தாம்சன் பொறியியல் கல்லூரி ஒன்று துவங்கப்பட்டிருக்கு. 2 மருத்துவக் கல்லூரி, ஒரு பொறியியல் கல்லூரி. 35 ஒரு மருத்துவக் கல்லூரி, 45 ஒரு மருத்துவக் கல்லூரி. 35 கல்கத்தாவில், 45 பம்பாயில். அடுத்தது ஒரு பொறியியல் கல்லூரி 47 எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா 47 ரூர்க்கியில் தொடங்கப்பட்டது.
அதுபோக 49 கல்கத்தாவில் பெண்கள் பள்ளி துவங்கப்பட்டது. ஸோ இது எங்கேயுமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இவங்க காலகட்டத்தில் காரன் வாலிஸ் ஆகட்டும், ஹேஸ்டிங்ஸ் ஆகட்டும், வில்லியம் பெண்டிங் ஆகட்டும், இவங்க காலகட்டத்தில் திறக்கப்பட்ட துவங்கப்பட்ட கல்லூரிகள் எங்கே அப்படின்னா கல்கத்தா, பம்பாய், கல்கத்தா தான். வேறு எங்கேயும் கிடையாது. ரூர்க்கியில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் திறக்கப்பட்டது, அவ்வளோதான். ஸோ அதுதான் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில். அடுத்தது பட்டயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. பட்டயம் அப்படிங்கிறது அரசால் வழங்கப்படக்கூடிய சட்ட அடிப்படையிலான சலுகை ஆணைன்னு சொல்லலாம். பட்டயம் அப்படிங்கிறது என்ன? அரசால் வழங்கக்கூடிய, நம்ம அரசு இல்லை, இங்கிலாந்து அரசால் வழங்கப்படும் சட்ட அடிப்படையிலான சலுகை ஆணைன்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ கிழக்கிந்திய கம்பெனி 1600 கிழக்கிந்திய கம்பெனிக்கே 1600 மகாராணி எலிசபெத் வழங்கிய பட்டயத்தினால தான் துவங்கப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனியே அது ஒரு நிறுவனம் இல்லையா, அதுக்கு துவங்கிறதுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கணும். அந்த பட்டயத்தை யார் கொடுத்தாங்க கிழக்கிந்திய கம்பெனி துவங்கிறதுக்கு அப்படின்னா 1600 மகாராணி எலிசபெத் தான் கொடுத்தாங்க. அவங்க வழங்கிய பட்டயத்தின் மூலயமா தான் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவப்பட்டது. அடுத்தது 1773 ஒவ்வொரு ஆண்டும், அதாவது ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கும் பட்டயத்தை புதுப்பிக்கணும், ரினியூவல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட்டயம் கொடுக்கப்பட்டது 1600 கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க, எலிசபெத் கொடுத்துருக்காங்க. அதுபோக 1773 ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கும் பட்டயம் புதுப்பிக்கப்படணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருந்தது. 1853 பட்டய சட்டம் முடியாட்சிக்கு முந்தைய கடைசி பட்டயமாகும். ஸோ 1853 லாஸ்ட்டாக கொடுத்த பட்டய சட்டம், அதாவது கிழக்கிந்திய கம்பெனிக்கு லாஸ்ட்டாக கொடுத்த பட்டய சட்டம் அப்படிங்கிறது அதுதான். ஏன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 58 விக்டோரியா மகாராணியோட பிரகடனத்தின் மூலயமா ஃபுல்லாக கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட இருந்து அப்படியே ஆட்சி யார்கிட்ட போயிடுச்சு, இந்தியாவை ஃபுல்லாக ஆள்ற ரூல்ஸ் யார்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா ஹெட் யாருன்னா இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க, பிரிட்டன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு கிழக்கிந்திய கம்பெனி தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அந்த ஆட்சியோட கடைசி பட்டய சட்டம் நம்மளை ஆள்றதுக்கு, நமக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் பண்ணணும் அப்படின்னா அது எப்போ முடிஞ்சுது அப்படின்னா 1853 முடிஞ்சிடுச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கு. அதுதான் லாஸ்ட்டு கொடுத்த பட்டய சட்டம். ஸோ 1853 பட்டய சட்டம் தான் லாஸ்ட்டு கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்தது. அப்புறம் தான் 58 மகாராணியோட விக்டோரியா மகாராணியோட கண்ட்ரோலுக்கு இந்தியா போயிடுச்சு. ஸோ மெக்காலே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இலக்கியம், தத்துவம், மருத்துவம் இவற்றில் எதுலேயுமே மெக்காலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதை பார்க்கலையாம். அது அவர் சொல்லியிருக்காரு மெக்காலே. ஸோ மெக்காலே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மெக்காலே ஒரு சட்ட உறுப்பினராக 1835 இந்தியாவை வந்தடைஞ்சார். மெக்காலேயோட கல்வி வளர்ச்சி அவரோட பார்வையில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 1835 சட்ட உறுப்பினராக இந்தியாவுக்கு வந்தார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்வி குழுவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். மெக்காலே பார்த்தீங்க அப்படின்னா 1835 சட்ட உறுப்பினராக இந்தியாவுக்கு வந்தவரை கல்வி உறுப்பினராக, அதாவது கல்வி குழுமத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். மெக்காலேவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டு கல்வி மீது ஒரு மதிப்பே இல்லை. இந்தியாவில் இருக்கிற பள்ளி கல்விகள் மீது அவருக்கு ஒரு மரியாதை மதிப்பே கிடையாது. அவர் ஆங்கில வழி கல்வியை தான் ஆதரித்தார் மெக்காலேவோட பரிந்துரையால் தான் ஆங்கில மொழியை பயிற்று மொழியாகவும் அலுவல மொழியாகவும் ஏற்றுக்கொண்டது இங்கிலாந்து. அவரோட பரிந்துரையால் தான், யாரோட பரிந்துரையால் ஆங்கில மொழியை பயிற்று மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் ஏற்றுக்கொண்டது அப்படின்னா மெக்காலே தான். ஸோ மெக்காலேவோட பரிந்துரையால் தான் இது நடந்தது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டல்ஹவுசியோட கல்வி வளர்ச்சியில் அக்கறை. டல்ஹவுசி இருக்கார் இல்லையா, டல்ஹவுசி யார் நமக்கு? டல்லுன்னா என்ன சொல்லணும்? வாரிசு இழப்பு கொள்கை. ஸோ நாம் டல்லாகிறதுக்கு பதிலாக அவரோட பேர் டல்லுன்னு இருக்குது. ஸோ அதுதான் வாரிசு இழப்பு கொள்கை. வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் தான் இந்த டல்ஹவுசி. அவர் கொஞ்சம் அக்கறை காட்டினார். எதுக்கு? நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்கள் மீது கல்வி வளர்ச்சியில் கொஞ்சம் அக்கறை காட்டிய ஆளுநராக இருந்தார் டல்ஹவுசி. அவர் பார்த்தீங்க அப்படின்னா
டல்ஹவுசி காலத்தில் ஜேம்ஸ் தாமஸ் அப்படிங்கிறவர் மூலிமா தாய்மொழி கல்வி முறையை உருவாக்குனார். டல்ஹவுசி காலத்தில் ஜேம்ஸ் தாமஸ் அப்படிங்கிறவர் மூலிமா தாய்மொழி கல்வியை உருவாக்குனார் நம்ம இந்தியாவில். அதுபோக சார்லஸ் வுட்டின் கல்வி அறிக்கைன்னு ஒன்று 1854 கொண்டு வரப்பட்டது. சார்லஸ் வுட்டின் கல்வி, ஸோ இங்கே இருக்கு சார்லஸ் வுட்டின் கல்வி அறிக்கை. அது என்ன? தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி வரை ஒருங்கிணைந்த திட்டம். 1854 தான் சார்லஸ் வுட்டினோட கல்வி அறிக்கை வெளியிடப்பட்டது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி வரை ஒருங்கிணைந்த திட்டம் அப்படிங்கிறது தான் அது. அடுத்தது 1854 அந்த அறிக்கையின் அடிப்படையிலேயே பொதுக்கல்வித்துறை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு இந்தியாவில் ஆங்கிலேயர்களோட கல்வி வளர்ச்சி, யார் யார் என்னென்ன உதவி பண்ணாங்க கல்விக்கு அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்ருக்கிற விஷயங்கள். 1857 பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, பம்பாய், கல்கத்தா இந்த இடங்கள்ல எல்லாம் யூனிவர்சிட்டி நிறுவப்பட்டுச்சு. 1857 தான் நமக்கு சென்னை, பம்பாய், கல்கத்தா பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டுச்சு. அடுத்தது டல்ஹவுசியும் மெக்காலேவும் அந்த கொள்கையிலேருந்து விலகி, அவங்களோட கொள்கையிலேருந்து விலகி தாய்மொழி கல்வியை ஆதரிக்க ஆரம்பித்தாங்க. மெக்காலே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில மொழி கல்வியை தான் ஃபஸ்ட்டு ஆதரிச்சிருப்பார். நம்மளதில் ஒன்றுமே நல்லது இல்லைன்னு சொல்லி தான் உள்ளேயே வந்தார். இந்தி இலக்கியம், சமயம் இது எதுலேயுமே அவர் நல்லதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தார். ஆங்கில வழி கல்வி தான் சிறந்ததுன்னு சொன்னார். பட் இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டல்ஹவுசி ஆகட்டும், மெக்காலே ஆகட்டும் தாய்மொழி கல்வியை ஆதரித்தாங்க. சாரி, இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதாவது டல்ஹவுசி பார்த்தீங்க அப்படின்னா மெக்காலே கொள்கையிலிருந்து விலகி தாய்மொழி கல்வி ஆதரித்தார். டல்ஹவுசி தான் தாய்மொழி கல்வியை ஆதரித்தார். மெக்காலேவோட கொள்கையிலிருந்து விலகி அவர் தான் தாய்மொழி கல்வியை ஆதரித்தார். ராங்காக சொல்லிட்டேன், சாரி, கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. மெக்காலே ஆங்கில மொழி கல்வியை தான் ஆதரிச்சிட்டு வந்தார். தமிழ் மொழியில் இந்தியாவில் இருக்கிற இலக்கியத்தில் பெருசாக ஒன்றும் அவர் பார்க்கலன்னு சொல்லிட்டு ஆங்கில வழி கல்வியை தான் கொண்டு வந்தார். ஆங்கிலத்தை அலுவல் மொழியாகவும் பரிந்துரைச்சார். டல்ஹவுசி பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து விலகி மெக்காலேவோட கல்வி கொள்கையிலேருந்து விலகி நம்மளோட தாய்மொழி கல்வியை ஆதரித்தார். டல்ஹவுசி சாதி மதம் பேதம் இல்லாமல் கல்வி சேவை செய்தவர்களுக்கு மானியமும் வழங்கினார். டல்ஹவுசி பார்த்தீங்க அப்படின்னா சாதி மதம் பேதம் இல்லாமல் கல்விக்கு சேவை செய்தவர்களுக்கு மானியமும் வழங்கினார். ஸோ இதில் நாம் பார்த்தது அப்படிங்கும்போது சுருக்கமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கம்பெனி ஆட்சியில் கல்வி வளர்ச்சிகளை நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, மெக்காலே ஆங்கில கல்விக்காகவும் டல்ஹவுசி தாய்மொழி கல்வி வளர்ச்சிக்காகவும் முக்கிய பங்களிப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது போக காரன் வாலிஸ் உள்ளேருந்து உதவி பண்ணார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் உதவி பண்ணார். வில்லியம் பெண்டிங் உதவி பண்ணார். இவங்கெல்லாம் எங்கெங்கே எந்தெந்த ஆண்டு எங்கெங்கே கல்வி நிறுவனங்கள் தொடங்கினார் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். கடைசியாக 1857 சென்னையிலையும் பம்பாயிலையும் கல்கத்தாவிலையும், இதெல்லாம் மாகாணங்கள், இதெல்லாம் நமக்கு மாகாணங்கள். சென்னை, பம்பாய், கல்கத்தா இதெல்லாம் மாகாணங்கள். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இறுதியாக 1857 பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டது. இதெல்லாம் தான் நாம் இந்த கம்பெனி ஆட்சியில் கல்வி வளர்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அது போக பட்டயம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்போம். அடுத்தது பாதுகாப்பு முயற்சிகளும் வளர்ச்சி நடவடிக்கைகளும். ஸோ பாதுகாப்பு முயற்சிகளும் வளர்ச்சி நடவடிக்கைகளும் அப்படிங்கும்போது நமக்கு என்ன நடந்தது அப்படின்னா, நம்மளை பாதுகாக்கிறது இல்லை, அவங்கள பாதுகாத்துக்கிறது. ஏன்னா அவங்க மூலிமா உருவாக்கப்பட்ட பிண்டாரிகள், தக்கர்கள் இவங்கக்கிட்ட இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக, இங்கிலாந்து அரசை பாதுகாத்துக்கிறதுக்காக கொண்டு வந்த பாதுகாப்பு முயற்சியும் அதுக்கப்புறமா எடுக்கப்பட்ட வளர்ச்சி நடவடிக்கைகளும் அதுதான் நாம் இதில் படிக்க போகிறோம். இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஸோ பிண்டாரிகள் அப்படிங்கிறது யார்? நமக்கு கொள்ளை கூட்டம். ஸோ இதில் இஸ்லாமியரும் இருந்தாங்க, இந்துக்களும் இருந்தாங்க. 2 பேருமே சேர்ந்து தான் இருப்பாங்க இந்த கொள்ளை கூட்டத்தில். துணைப்படை திட்டத்தால் வேலை இருந்த வீரர்கள் தான் பிண்டாரிகள் ஆகினாங்க அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வெல்லஸ்லி, எலி. இந்த எலியால் வந்தது தான் இந்த பிரச்சனை. ஸோ லார்டு வெல்லஸ்லி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பார், துணைப்படை திட்டத்தை.
அதனால் என்ன நடந்தது, இந்திய அரசர்களுடன் உடன்படிக்கை செய்து அவர்களோட பாதுகாப்புக்கு இங்கிலாந்து தங்களது படைகளை அனுப்புன்னு சொல்லி தங்களோட நாட்டோட சொந்த படைகளை கலைக்க வச்சு அதன் மூலிமா இராணுவ வீரர்கள் வேலை இழந்து இறுதியாக அவங்க பிண்டாரிகளாகவும் தக்கர்களாகவும் மாறினது தான் மிச்சம். ஸோ இவங்களால் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் பாதுகாப்பு முயற்சியெல்லாம் முன்னெடுத்தாங்க பிரிட்டிஷ் அரசு. ஸோ பிரிட்டிஷ் அரசு பிண்டாரிகளுக்கு எதிராக போர் பிரகடனம் செஞ்சது. பிரிட்டிஷ் அரசு பார்த்தீங்க அப்படின்னா பிண்டாரிகளுக்கு எதிராக போர் பிரகடனம் செஞ்சாங்க. போர் பிரகடனம் எப்போ அப்படின்னா 1811 to 18 காலகட்டத்தில் நடந்தது. பிண்டாரி போர் எப்போ நடந்ததுன்னு கேட்டாங்க அப்படின்னா 1811 18 வரைக்கும் நடந்தது. பதினொன்று டு 18 வரைக்கும் நடந்தது. ஒரு 7 ஆண்டு காலம் இந்த பிண்டாரிகள் அடக்கிறதுக்காக இவங்க வந்து போரிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் சொல்லியிருக்குது. இங்கே இந்த போர் பார்த்திங்கன்னா பல்லாண்டு காலம் நடைபெற்றாலும் மொத்த மத்திய இந்தியாவையும் இறுதியில் பிரிட்டிஷார் வசம் கொண்டு சேர்த்தது. அடுத்தது தக்கர்களை அடக்கிறது. தக்கர்கள் 14ஆம் நூற்றாண்டிலிருந்து தில்லிக்கும் ஆக்ராவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் 14ஆம் நூற்றாண்டு 14வது நூற்றாண்டுலேருந்து இந்த தக்கர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தில்லிக்கும் ஆக்ராவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கொள்ளையடிச்சிட்டு இருந்த கூட்டத்தினர். காளியோட பெயரை சொல்லி சடங்கு கொலை செஞ்சவங்க, அதாவது அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டுருக்கிற வழிபோக்கர்களை இது பண்ணி காளியோட பெயரை சொல்லி சடங்கு கொலை பண்ணவங்க இந்த தக்கர்கள் தான். காளியின் பெயரை சொல்லி சடங்கு கொலை செய்தவர்கள் யார்? நமக்கு தக்கர்கள். தக்கர்கள் பார்த்திங்கன்னா உறுதிமொழி சடங்கு வழியாக கூட்டமாக செயல்பட்டாங்க. ஒரு கூட்டமாக தான் இவங்க செயல்பட்டாங்க. தக்கர்கள் ஒரு தனியாக ஒருத்தர் செயல்படல, கூட்டமாக தான். பிண்டாரிகளும் கொள்ளை கூட்டம் தான், தக்கர்களும் ஒரு கூட்டம்தான். கூட்டமாக தான் செயல்பட்டு காளியோட பெயரை சொல்லி சடங்கு சம்பிரதாயத்தையெல்லாம் சொல்லி கொலை பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங் தக்கர்களை ஒழிக்கிறதுக்கு திட்டமிட்டார். யார் தக்கர்களை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டாங்க அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு அப்படின்னா வில்லியம் பெண்டிங் தான் பார்த்தீங்க அப்படின்னா தக்கர்களை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டார். அதுபோக அழிக்கிறதுக்காக யார் அவர் நியமித்தார் அப்படின்னா வில்லியம் ஸ்லீமேன். சூப்பர்மேன் மாதிரி ஸ்லீமேன். அவர் பேரும் வில்லியம் தான், இவர் பேரும் வில்லியம் தான். ஆனால் அழிக்கிறதுக்கு திட்டமிட்டது வில்லியம் பெண்டிங். அதை ஒழிச்சது தக்கர்களை ஒழிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டது யார் அப்படின்னா ஸ்லீமேன். ஸோ இந்த ஸ்லீமேன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களை ஒழிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் வில்லியம் ஸ்லீமேன், தக்கர்களை ஒழிக்கிறதுக்காக. அதுபோக நமக்கு 1831 37 காலப்பகுதிகளில் 3000க்கும் மேற்பட்ட தக்கர்களோட குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டது. அதில் 500 தக்கர்கள் வந்து அரசு சாட்சிகளாக மாறிட்டாங்க. 3000க்கும் மேற்பட்ட தக்கர்களோட குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட ஆண்டு 1831 to 37 காலப்பகுதிகளில். அதுபோக எத்தனை தக்கர்கள் வந்து அரசோட சாட்சிகளாக மாறிட்டாங்க அப்படின்னா அப்ரூவலாக மாறிட்டாங்க அப்படின்னா 500 தக்கர்கள். தக்கரோட பிரச்சனை எப்போ முடிவுக்கு வந்தது அப்படின்னா 1860 தான் முடிவுக்கு வந்தது. வில்லியம் ஸ்லீமன் இதுக்காக நியமிக்கப்பட்டு எப்போ முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1860 தான் முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது சதி ஒழிப்பு. சதி ஒழிப்பு நம்ம ராஜாராம் மோகன் ராய் அவரோட இதில் பிரம்ம சமாஜத்திலேயே பார்த்துருப்போம். ஸோ சதி முறையில் விதவைகள் கணவரோடு சேர்த்து எரிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங் சதி முறையை மனிதாபிமான கோணத்தில் பார்த்தவர் வில்லியம் பெண்டிங் தான். 1829 சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. நமக்கு தக்கர்கள் ஒழிஞ்சிட்டாங்க, 1860 ஒழிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த சதியை ஒழிக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நடந்திருக்கு அப்படின்னா
1829 சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இது மதத்தை தொடர்பானது அப்படிங்கிறதுனால யாருமே இதை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர்கள் யாருமே இதை டச் பண்ணல. அதாவது கணவர் இருந்துட்டால் கணவரோடு சேர்ந்து மனைவியும் போட்டு எரிக்கிறது அப்படிங்கிறது மத சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அதை யாரும் கண்டுக்கல அப்படின்னா அதில் யாரும் தலையிடலை. இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர்கள் யாரும் தலையிடலை. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராயோட இதில் இவர் வில்லியம் பெண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 1829 சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்து இதை தயங்காமல் கையில் எடுத்திருப்பார் வில்லியம் பெண்டிங். அதன் மூலயமா தான் நமக்கு அந்த ஒழிக்கப்பட்டது. சதி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது 1823 வில்லியம் பெண்டிங் அவர்களால் ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதுக்கு முக்கிய பங்களிப்பு யார் செஞ்சுருப்பாங்க சதி ஒழிப்புக்கு அப்படின்னா நம்ம ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான். ஏன்னா அவரோட சொந்த வீட்லேயே அவரோட அண்ணன் இறக்கும் போது அவரோட அன்னைக்கு அந்த நிலைமையை பார்த்து தான் அவர் வந்து அதுக்காக குரல் எழுப்பினார். ஸோ நமக்கு இதில் பார்த்த சுருக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிண்டாரிகள் தக்கர்கள் சதிமுறையை ஒழித்து பிரிட்டிஷ் ஆட்சி பாதுகாப்புக்கும் சமூக சீர்திருத்தத்துக்கும் என்ன முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அடுத்தது நம்ம இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட இருப்பு பாதையும் தபால் தந்தி முறையும். ஸோ இருப்பு பாதையும் நமக்கானது கிடையாது, தபால் தந்தி முறையும் நமக்கானது கிடையாது, எல்லாமே அவங்களுக்கானது தான். இங்கே எது கொண்டு வந்திருந்தாலும் எதுவுமே நம்மளோட நல்லதுக்காக எதுவுமே கிடையல. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்குது. இந்த ரயில்வே ட்ராக் போட்டதுனால என்ன நடந்திருக்கும், இங்கேருந்து இங்கிலாந்துக்கு எதையாவது தூக்கிட்டு போயிருப்பாங்க. தபால் தந்தி முறையில் என்ன நடந்திருக்கும், இங்கே ஏதாவது போர் பிரச்சனை பண்ணியிருக்காங்க, கிளர்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இங்கிலாந்துக்கு ஃபோன் பண்ணி ட்ரங்க் கால் மூலிமா விஷயத்தை சொல்கிறதுக்காக இருந்திருக்கும். இதுதான் இங்கே நடந்தது. ஸோ இந்தியாவில் நமக்கு முதல் புகை வண்டி, இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, இந்தியாவில் முதல் புகை வண்டி எங்கே இயக்கப்பட்டது அப்படின்னா மும்பை டு தானேயில் தான் இயக்கப்பட்டது. 1853 தான் இயக்கப்பட்டது. 1853 தான் நமக்கு பட்டய சட்டம் இறுதியாக வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது. அதுபோக அதே மாதிரி நமக்கு அதே ஆண்டில் தான் பம்பாய்க்கும் தானேவுக்கும் இடையே இரும்பு பாதை முதல் புகை வண்டி இயக்கப்பட்டது. நமக்கு எந்த ஆண்டு அப்படின்னா 1853 தான். எங்கே இயக்கப்பட்டது அப்படின்னா மும்பை டு தானே பகுதிகளில் இயக்கப்பட்டது. அடுத்தது 1854 53 எங்கே இயக்கப்பட்டது முதல் புகை வண்டி பம்பாயிலிருந்து தானேக்கு இடையே இயக்கப்பட்டது. அதுபோக 54 டு 55 ஹவுராவுக்கும் ராணிகஞ்சுக்கும் இடையே ரயில் வந்து எங்கே தொடங்குச்சு. 54லேருந்து 55 வரைக்கும் எங்கே ரயில் சேவை நடந்தது அப்படின்னா ஹவுராவுக்கும் ராணிகஞ்சுக்கும். அதே போக நமக்கு முதல் ரயில் சேவை எங்கே நடந்தது இயக்கப்பட்டது அப்படின்னா மும்பை டு தானே. எப்போது 1853. அதுக்கப்புறம் நமக்கு தென்னிந்தியாவோட முதல் இருப்பு பாதை எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னா மதராஸ் டு அரக்கோணம். அது 56, 53, 54, 56. ஸோ இந்த வருஷமெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வருஷத்துக்கும் எங்கெங்கே இயக்கப்பட்டது ட்ரெயினெல்லாம் எங்கெங்கே இயக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு பம்பாயில் தான் ஃபஸ்ட்டு 1853 இயக்கப்பட்டது பம்பாய் டு தானே. அடுத்தது 54 ஹவுரா டு ராணிகஞ்ச். 55 56 மதராஸ் டு அரக்கோணம். தென்னிந்தியாவோட முதல் இருப்பு பாதை எங்கே அப்படின்னா நமக்கு மதராஸ் டு அரக்கோணம் தான். அதுவே இந்தியாவில்னு பார்க்கும்போது பம்பாய் டு தானே. இதுதான் இதில் பார்க்குறது. அது போக நமக்கு 1856 இன்னொரு ரயில் நிலையம் திறக்கப்பட்டது ராயபுரத்தில். 56 மதராஸ் டு அரக்கோணம் முதல் இருப்பு பாதையாக இருந்தது. அது போக அடுத்தது ராயபுரம் ரயில் நிலையமும் திறக்கப்பட்டது 1856. நமக்கு இருப்பு பாதைக்கு ஆதரவு அளித்தவர் யார் அப்படின்னா டல்ஹௌசி தான். வாரிசு இழப்பு கொள்கைக்கும் டல்ஹௌசி தான். இருப்பு பாதைக்கு ஆதரவு அளித்தவரும், அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்திய இரும்பு பாதை திட்டத்தின் தந்தை அப்படின்னு கூட அவரை சொல்லலாம். இந்திய இரும்பு பாதை திட்டத்தின் தந்தைன்னு சொல்லலாம். வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவரும் உருவாக்குனவரும் டல்ஹௌசி தான். இது ரெண்டுமே இவர் தான் பண்ணார். அது போக கல்வி வளர்ச்சிக்கு உதவி பண்ணார். தாய்மொழி கல்வியில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக டல்ஹௌசி அந்த உதவியும் பண்ணார் நமக்கு. அதுக்கப்புறமா 1857 வெறும் 300 மைல் மட்டுமே ரயில்வே லைன் அமைக்கப்பட்டிருந்தது. 1857 300 மைலுக்கு மட்டும்தான் ரயில்வே லைன் அமைக்கப்பட்டிருந்தது. அடுத்தது இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட தபால் தந்தி. இந்தியாவில் தந்தி சேவை தொடங்கிய ஆண்டு 1854. நமக்கு ரயில்வே சேவை கொண்டு வரப்பட்டது 1853. தந்தி சேவை கொண்டு வரப்பட்டது 1854. ஒரே வருஷம்தான் ரெண்டுக்கும்.
இதே மாதிரி தான் நமக்கு கிழக்கிந்திய கம்பெனியோட பட்டய சட்டம் இறுதிக்கு கொண்டு வரப்பட்டதும் 53 தான். ஸோ இந்த வருடங்களில் ஒன்றோட ஒன்று தொடர்பு வச்சுக்கிட்டோம் அப்படிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ 53 நமக்கு முதல் புகை வண்டி கொண்டு வரப்பட்டது. அதே அடுத்த வருஷம் 54 என்ன நடந்தது, இந்தியாவோட தந்தி சேவை தொடங்கப்பட்டது. 57 ஒரு பெருங்கிளர்ச்சி நடந்திருக்கும். அதன் முடிவு தான் நமக்கு விக்டோரியா மகாராணியோட கைக்கு இந்தியா போனது அப்படிங்கிறது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 57 பெருங்கிளர்ச்சி காலத்தில் இந்த தந்தி சேவையோட முக்கியம் உணரப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா 57 கிளர்ச்சியின் போது தந்தி மூலிமா செய்திகளை உடனே ஆங்கிலேயர் வந்து பரிமாறிக்கிட்டாங்க. அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. 57 கிளர்ச்சி இங்கே நடக்கும்போது அங்கே இது எப்படி சொல்கிறது, ஒரு போஸ்ட்மேன் அனுப்பி சொல்கிறதா இல்லை நேரில் போய் சொல்கிறதா, எப்போ சொல்லி முடிக்கிறது, அதனால தான் வந்து தந்தி தொடர்பு கொண்டு வரப்பட்டது. அந்த காலகட்டத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் யாரோட பரிந்துரையில் நடந்தது அப்படின்னா டல்ஹௌசி அவர்களோட பரிந்துரையின் பேரில் தான் இதெல்லாம் நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இரும்பு பாதை ஆகட்டும், தபால் தந்தி ஆகட்டும், இதெல்லாம் டல்ஹௌசி அவர்களோட அவர் சொல்லுவார். இங்கே கொண்டு வரதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி தான் அவங்க கிழக்கிந்திய கம்பெனி சொல்லியிருப்பாங்க. ஆனால் கொண்டு வந்தால் நல்லதுன்னு சொன்னது டல்ஹௌசி தான். அதன் மூலிமா தான் நமக்கு இந்த இருப்பு பாதையாகட்டும், தபால் தந்தி ஆகட்டும் 53லேயும் 54லேயும் இந்தியாவுக்குள்ளே தொடங்கப்பட்டது இந்த சேவைகள் எல்லாம். அதில் 57 பெருங்கிளர்ச்சி நடந்து அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அது ஈஸியாக இருந்தது அப்படிங்கிறது பின்னாட்கள் அவங்களுக்கு புரிஞ்சுது. எப்படி அப்படின்னா லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு, அதாவது இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு தந்தி தொடர்பு 28 நிமிடங்களில் தகவல் பரிமாற்றம் நடந்ததான். அதையும் கொடுத்துருக்காங்க நமக்கு. இங்கே எவ்வளோ வேகமாக நடந்திருக்கு அப்படின்னா 28 நிமிடங்களில் நடந்திருக்கு. 28 நிமிடங்களில் அந்த தகவல்களை பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க. அதுபோக நமக்கு சூயஸ் கால்வாய் திறப்பு 1869 திறக்கப்பட்டது. இதில் ஐரோப்பியா இந்தியா இடையிலான தூரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கால்வாய் திறப்பின் மூலமாக 4000 மைல் குறைஞ்சிருக்கு. சூயஸ் கால்வாய் திறப்பின் மூலமா 1869 திறக்கப்பட்டது. ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தூரம் பார்த்திங்க அப்படின்னா 4000 மைல் குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே அவர்கள் வந்து நம்மக்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கு. அது போக 1870 லண்டனில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்திய அரசோட திறன் கொண்டு தொடர்பு முடிச்சிருந்தாங்க. 1879 ஆண்டுக்குள்ளே லண்டன் இந்தியா அலுவலகத்தில் அரசு செயலாளரோட பிரிட்டிஷ் இந்திய அரசு திறன் கொண்ட தொடர்பு வைக்கிறதுக்காக முடிஞ்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே அடுத்தது தபால் தந்தி முறையை நமக்கு அறிமுகப்படுத்தினவரும் டல்ஹௌசி பிரபு தான். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே நமக்கு அவர் தான். இரும்பு பாதையை கொண்டு வந்ததும் டல்ஹௌசி தான், தபால் தந்தி முறையை அறிமுகப்படுத்துறதும் டல்ஹௌசி தான். அது 1853, இது 1854. அடுத்தது நீர்ப்பாசன வசதி. ஸோ நீர்ப்பாசன வசதி கொண்டு வரதுக்கு கிழக்கிந்திய கம்பெனி ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. பட் அவர் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறவர் அவர் தனிப்பட்ட விருப்பத்தின் மூலயமா தூர்வாரி அந்த விஷயங்களெல்லாம் பண்ணியிருப்பார். நீர்ப்பாசன வசதியெல்லாம் இவர் தான் தனிப்பட்ட முறையில் பண்ணியிருப்பார். ஸோ பிரிட்டிஷ் அரசு பழைய கால்வாய்களையோ குளங்களையோ புதுப்பிக்கிறதுக்காக எந்த முயற்சியும் செய்யலை. ஆர்தர் காட்டன் தான் பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட ஆர்வத்தால் பாசன வேலைகளில் ஈடுபட்டிருப்பார். இவர் தான் அவர். அவங்க நம்ம வளர்ச்சியை கொள்ளையடிக்கிறதுல குறியாக இருந்தாங்க. நமக்கு எதுவும் நல்லது செய்கிறதுக்காக நினைக்கல. அதனால் வந்து நீர்ப்பாசன வசதி தேவைப்படுதுன்னு அவங்க யோசிக்கலை. ஆனால் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்தர் காட்டன் பார்த்திங்கன்னா அவரோட தனிப்பட்ட ஆர்வத்தால் பாசன வேலைகளில் ஈடுபட்டார். என்னென்ன பாசன வேலைகளில் ஈடுபட்டார் அப்படின்னா 1830 57 வரைக்கும் இவர் அந்த வேலைகளை செஞ்சிட்டு இருந்தார். 1830 57 வரைக்கும் நீர்ப்பாசன வசதிகளுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறது இவர் தான் தனிப்பட்ட முயற்சியில் பண்ணியிருப்பார். 1830 யமுனா கால்வாய் வட இந்தியாவில் அமைக்கப்பட்டது. அடுத்தது 36 கொள்ளிட ஆற்றின் குறுக்கே ஆர்தர் காட்டன் வந்து அணை கட்டினார். 1830 யமுனா கால்வாய் வட இந்தியாவில் அமைக்கப்பட்டது. 36 கொள்ளிட ஆற்றோட குறுக்கில் ஆர்தர் காட்டன் பார்த்தீங்க அப்படின்னா அணை கட்டியிருப்பார். அடுத்தது 53 கிருஷ்ணா நதியில் அணை கட்டும் பணி தொடங்கியிருப்பார். 56 பஞ்சாப் பகுதியில் பாரி இடைத்துறை கால்வாய் அது ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அடுத்தது 57 1857
கங்கை கால்வாய்க்கு வந்து 450 கங்கை கால்வாயை ஒரு 450 மைல்களுக்கு நீட்டிப்பு பண்ணியிருப்பார். இதெல்லாமே வந்து இவரோட தனிப்பட்ட விருப்பத்தில் செஞ்சது. முதல்ல நமக்கு 1830 யமுனா கால்வாய் வந்து வட இந்தியாவில் அமைச்சிருப்பார். 36 கொள்ளிட ஆற்றிற்கு குறுக்கே ஒரு அணையை கட்டியிருப்பார். 53 கிருஷ்ணா நதி அணை கட்டுற பணியை தொடங்கியிருப்பார். 56 பஞ்சாப் பகுதியில் பாரி இடைத்துறை கால்வாயை அமைச்சிருப்பார். 57 கங்கை கால்வாயோட நீளத்தை அதாவது 450 மைல்களுக்கு நீட்டிச்சிருப்பார் கங்கை கால்வாயை. ஸோ இதன் மூலிமா என்ன நடந்தது அப்படின்னா, கால்வாய்கள் சில இடங்களில் மண்ணில் உப்புத்தன்மை அதிகரித்ததோட தண்ணீர் தேங்கவும் செய்தன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் கொண்டு வந்ததில். கால்வாய்கள் மண்ணில் உப்புத்தன்மையை கூட்டவும் தேவையில்லாத இடங்களில் தண்ணீர் தேங்கவும் வழிவகுத்ததாக சொல்லியிருக்காரு இவர் வெட்டின கால்வாயில் மூலிமா. ஸோ இதுதான் நீர்ப்பாசன வசதி. நீர்ப்பாசன வசதி அப்படின்னா நமக்கு இவர் தான் ஞாபகம் வரணும், ஆர்தர் காட்டன். ஸோ நமக்கு ஆதார் கார்டு மாதிரி இவர் பேர் வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆதார் கார்டுனா ஆர்தர் காட்டன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆர்தர் காட்டன் தான் நீர்ப்பாசன வசதியை தன்னோட சொந்த ஆர்வத்தால், தனிப்பட்ட ஆர்வத்தால் ஈடுபட்டது செஞ்சது. இந்தந்த ஆண்டு எங்கெங்கே நடந்தது, இப்போ 1830 57 வரைக்கும் இந்த வேலைகளெல்லாம் செஞ்சுருப்பார். அதில் 31, 36, 53, 56, 57. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்குற ஆண்டுகளும் அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும். அடுத்தது காடுகள் அப்படின்னாவே நமக்கு எத்தனை கிளர்ச்சிகள் இருக்குது. பழங்குடியினரோட கிளர்ச்சி அப்படின்னாவே கோல் கிளர்ச்சி, சாந்தால் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, இது எல்லாமே நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் INMலேயே பார்த்துருப்போம். ஸோ அதோட இதுதான் தொடர்ச்சி மாதிரி தான் இதில் இருக்கும். காடுகள் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு நில வருவாய் அதிகம் தரக்கூடிய விஷயம் காடுகள் தான். நிலத்தின் மூலியமாக தான் வரியை வசூல் பண்ணி அவங்க ஆதாரம் தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நமக்கு காடுகளும் அழிக்கப்பட வேண்டியது இருந்தது. எதற்காக அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிலம் வருவாய் தரும் என பார்த்ததால் வேளாண் நிலத்தை விரிவுபடுத்த காடுகள் அழிக்கப்பட்டன. வேளாண் நிலத்தை விரிவுபடுத்துறதுக்காக காடுகள் அழிக்கப்பட்டன. அதுதான் இங்கே காடுகளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜங்கிள் மஹால் பகுதிகளில் காடுகள் அழிந்து ஜமீன்கள் உருவாக்கப்பட்டன. பிரிட்டிஷோட இந்திய அரசுக்கு வருவாய் ஈட்டி கொடுக்கக்கூடியதாக என்ன பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நிலம்தான். ஸோ அதனால் வேளாண் நிலத்தை விரிவுபடுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அதற்காக தான் காடுகள் அழிக்கப்பட்டுச்சு. ஜங்கிள் மஹால் காடுகளிலிருந்து ஜமீன்கள் உருவாக்கப்பட்டு ஏலம் விட்ட பின் முறையான வேளாண்மைக்கு உட்படுத்தப்பட்டன. அதாவது ஜமீன்களுக்கு ஏலம் விட்டதுக்கப்புறம் தான் முறையான வேளாண்மைக்கு உட்படுத்தப்பட்டன. ஸோ இதன் மூலயமா நமக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே பரம்பரையாக இருப்பாங்களே அந்த பழங்குடியினர் அவங்களெல்லாம் விரட்டப்பட்டாங்க. சாந்தல் இன மக்கள்னு சொல்லக்கூடிய மக்கள் பழங்குடியினர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜமீன்கள் உருவாக்கப்பட்டதன் மூலயமா பிரிட்டிஷ் ஆட்சிக்காரர் அவர்களெல்லாம் வந்து விரட்டினாங்க. அந்த காட்டிலேருந்து போங்க அப்படின்னு சொல்லி விரட்டினாங்க. அதற்காக எதிர்க்கப்பட்ட முதல் பழங்குடியினம், பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடியினம் யார் அப்படின்னா சாந்தால் இன மக்கள் தான். ரொம்ப முக்கியம். ஸோ எத்தனை இன மக்கள் இருந்தாலும், பழங்குடியினர்கள் இருந்தாலும், எத்தனை பழங்குடியின இன மக்கள் இருந்தாலும் முதல்ல பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்தது யார் அப்படின்னா சாந்தால் இன மக்கள் தான் அவர்களை வந்து எதிர்த்தது. காடுகளில் அவங்களுக்கு பங்கு இல்லை, அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னதுனால வந்தது தான் இந்த விஷயம் எல்லாமே. ஸோ வேளாண் நிலத்தை விரிவுபடுத்துறதுக்காக காடுகளை அழித்து ஜமீன்தார்கள் உருவாக்கப்பட்டாங்க. அதன் மூலயமா ஆல்ரெடி குடியிருந்த சாந்தால் இன மக்கள் விரட்டப்பட்டாங்க. அதனால தான் சாந்தால் இன மக்கள் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடியினரால் பார்க்கப்படுறாங்க. அதுபோக ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு மலைப்பகுதிகளில் தோட்ட நிலம் வந்து விலை குறைவாக வழங்கப்பட்டது. காப்பி பயிரிடுறதுக்காக ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு மலைப்பகுதிகளில் தோட்ட நிலம் விலை குறைவாக வழங்கப்பட்டது. யார் நிலத்தை வாங்கி யார் கொடுக்கறது? காப்பி தோட்டம் அமைக்கிறதுக்காகவும் இருப்பு பாதைக்காகவும் தான் அதிகமான மரங்கள் வெட்டப்பட்டன. எதுக்காக மரங்கள் வெட்டப்பட்டுச்சு அப்படின்னா காப்பி தோட்டம் அமைக்கிறதுக்காகவும். ஏன்னா ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு மலைப்பகுதிகளில் தோட்டத்துக்கு நிலத்துக்காக காப்பி தோட்டம் அமைக்கிறதுக்காக நிலம் வழங்கப்பட்டிருக்கு, விலை குறைவாக வழங்கப்பட்டிருக்கு. அதுக்காகவும் இருப்பு பாதைக்காகவும் அதிகமான மரங்கள் வெட்டப்பட்டன. இந்த 2 காரணத்துக்காக தான் நமக்கு மரங்கள் அதிகமாக வெட்டப்பட்டன. ஸோ எவ்வளோ மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, எவ்வளோ மரங்கள் வெட்டப்பட்டிருக்குன்னா 1870களில் 10 லட்சத்துக்கும் மேலே மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு.
இதுக்காக தான் காப்பி தோட்டம் அமைக்கிறதுக்காகவும் இரும்பு பாதை அமைக்கிறதுக்காகவும் மரங்கள் வெட்டப்பட்டதில் எவ்வளோ மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னா 1870களில் 10 லட்சம் மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்திய மரங்களில் முக்கியமாக வெட்டப்பட்ட மரங்கள் எது அப்படின்னா சால், தேவதாரு, தேக்கு. ஸோ இந்த மரங்கள்லாம் ரொம்ப ஹெவி, அதனால் அவங்களுக்கு ட்ராக் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய அந்த மாதிரி இதுதான் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால இந்த மரங்களில் தான் அவங்க அதிகமாக வெட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ எந்தெந்த மரங்கள் நமக்கு அதிகமாக வெட்டப்பட்டுச்சு இந்திய மரங்கள் அப்படின்னா சால், தேவதாரு, தேக்கு. ஸோ எவ்வளோ மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னா 1870களில் 10 லட்சம் மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. வெட்டப்பட்டதுக்கான காரணம் என்ன? காப்பி தோட்டம் அமைக்கிறதுக்கும் இருப்பு பாதை அமைக்கிறதுக்கான மரங்கள் தான் அதிகமாக வெட்டப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடியினம் சாந்தல் இன மக்கள். இதுதான் இங்கே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். அதுபோக நமக்கு இவங்களை பழங்குடியினர் அங்கேருந்து விரட்டுறதுக்காக 1865 முதல் இந்திய வன சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருக்கு. வன சட்டம் எப்போ இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா 1865. 1870 10 லட்சம் மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. ஆனால் வன சட்டம் எப்போ கொண்டு வந்தது அப்படின்னா 1865 கொண்டு வரப்பட்டது. அந்த வன சட்டத்தை கொண்டு வந்து தான் பழங்குடியினர்கள்லாம் இங்கே அவங்க வாழ்வாதாரத்துக்காக இந்த தேன் எடுக்கிறது, சுள்ளி பொறுக்கிறது, அந்த மூலிகை மருத்துவத்துக்காக தேவைப்படுற இலைகள் பறிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாமே தடை விதிச்சிருப்பாங்க. பழங்குடியின மக்கள் அங்கே உள்ளே போய் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடை விதிச்சிருப்பாங்க. அதுக்கு கொண்டு வந்த சட்டம் தான் 1865 முதல் இந்திய வனச்சட்டம். பாரபட்சமே இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க. வன சட்டம் பார்த்திங்கன்னா பூர்வீக குடிகளோட பயன்பாட்டுக்கே தடையாக இருந்தது. உள்ளேயே போக விடாத அளவுக்கு அந்த பூர்வீகமாக அங்கே இருக்கிற பழங்குடியின மக்களோட பயன்பாட்டுக்கு தடையாக இருந்தது தான் அந்த 1865 கொண்டு வந்த முதல் இந்திய வனச்சட்டம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதன் மூலிமா நமக்கு 1871 அந்த வனத்துக்குள்ளே போய் இவங்க சொன்ன அந்த சட்டத்தை மீறி ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா அவர்களை குற்றவாளிகளாக பார்க்கப்பட்டு அதுக்கு ஒரு சட்டம் இயற்றினாங்க, குற்ற பழங்குடியினர் சட்டம். ஸோ வனங்களுக்காக இயற்றப்பட்ட சட்டம் அப்படிங்கிறது 1865 முதல் இந்திய வன சட்டம் இயற்றப்பட்டது. அதை மீறி அந்த சட்டத்தை மீறி உள்ளே போய் ஏதாவது பண்ணாங்க, அந்த பூர்வீக மக்கள் காட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவர்கள் குற்றவாளிகள் அப்படிங்கிறதுக்கு தீர்மானம் பண்ணுறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தப்பட்டது. அது 1871 குற்ற பழங்குடியினர் சட்டம். ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம். அந்த வன சட்டத்தை முதல்ல கொண்டு வந்த இந்திய வன சட்டத்தை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா குற்றவாளிகள், அந்த குற்றவாளிகளை கைது செய்து இது பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் 1871. 6 ஆண்டு கால வித்தியாசம் தான் ரெண்டுத்துக்கும். 1865 கொண்டு வந்த வன சட்டத்துக்கும் அதை மீறவங்களை குற்றவாளிகள்னு சொல்லி குற்ற பழங்குடியினர் சட்டம் கொண்டு வந்தது 1871. ஸோ இது 6 வருஷம் வித்தியாசம் தான் இந்த 2 சட்டமும் நடந்திருக்கு. வனத்துக்காக கொண்டு வந்தது அதுதான் இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுபோக இந்த பழங்குடியினர் குற்றவாளியாக முத்திரையிட்டாங்க இல்லையா, இந்த சட்டத்தை கொண்டு வந்து வன சட்டங்களை எதிர்த்து பழங்குடியினர் தொடர்ந்து கிளர்ச்சிகளை ஈடுபட்டுகிட்டே தான் இருந்தாங்க. நோ யூஸ். அடுத்தது தொழிலுக்கு வந்தாச்சு. தொழில் முடக்கமும் செல்வ சுரண்டலும். ஸோ நம்மளோட தொழிலை முடக்கினதாகட்டும், செல்வத்தை சுரண்டதாகட்டும், அதெல்லாம் எங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்திய தொழில்கள் திட்டமிட்டு தான் அழிக்கப்பட்டுச்சு இந்தியாவில். லங்காஷயர் ஜவுளிகள் பார்த்திங்க அப்படின்னா இந்திய சந்தையை ஆக்கிரமித்தது. லங்காஷயர் அப்படிங்கிறது அதாவது திட்டமிட்டே இந்தியாவில் தொழில்கள் அழிவுக்கு தள்ளப்பட்டன. உலகின் துணி ஏற்றுமதியில் முதன்மை பெற்று விளங்கிய இந்தியா லங்காஷயர் அதாவது இங்கிலாந்தோட பருத்தி ஆடை தேவைக்கு ஏற்ற சந்தையாக மாற்றப்பட்டது. ஸோ அங்கே தயாரிக்கிறத இங்கே விற்கிறதுக்கான சந்தையாக நம்ம இந்தியாவை பார்த்தாங்க. அதனால் இந்தியாவோட தொழிலை திட்டமிட்டு அழித்தாங்க. அதுதான் இந்த பேராகிராஃபில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தயாரிக்கிற துணிகளை, உடுப்புகளை எங்கே விற்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்தியாவில் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்குது. அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இந்தியா தான் கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ இந்தியாவில் கொண்டு வந்து அதை திணிச்சிட்டாங்க. அவங்க தயாரி பண்ணுற உற்பத்தி பொருட்களை இங்கே கொண்டு வந்து தள்ளிட்டாங்க. இங்கே இருந்த தொழில்கள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கு. அதன் மூலிமா நமக்கு கைவினை பொருட்கள் வீழ்ச்சி. எதனால் அதுக்கு அப்படின்னா
அதாவது இயந்திர தயாரிப்பு குறைந்த விலை, அவங்க வந்து இயந்திரத்தை வச்சு தயாரிப்பு பண்ணதுனால அவங்களுக்கு குறைந்த விலையில் மக்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. பட் நம்ம கைவினை பொருட்கள் அப்படிங்கும்போது கையில் செய்யக்கூடியது. ஸோ அதெல்லாம் நமக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இவங்க இயந்திர தயாரிப்பின் மூலிமா இங்கே கொண்டு வந்து குறைந்த விலையில் விற்றதுனால இந்திய மக்களோட கைவினை பொருட்களுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த தொழில் முடங்கப்பட்டது. அதுபோக பிரிட்டிஷ்லேருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யணும் அப்படின்னா அதுக்கு வரி விலக்கு இருந்தது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே வரி விலக்கு இருந்தது. பிரிட்டிஷ் பொருட்களை இங்கே இந்தியாவுக்கு இறக்குமதி செஞ்சு அதை விற்கிறதுக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே வரி விலக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்திய பொருட்களுக்கு உயர் வரி விதிக்கப்பட்டது. அவங்க பொருளை இங்கே இறக்குமதி செஞ்சு விற்கிறதுக்கு வரி விலக்கு, பட் இந்தியாவோட பொருட்களை விற்கிறதுக்கு உயர் வரி விதிக்கப்பட்டது. அதனால தான் தொழிலெல்லாம் முடங்கி போச்சு. அதுபோக நமக்கு இந்திய நெசவாளர்கள்லாம் வேலையிலேருந்து வேளாண்மைக்கு தள்ளப்பட்டனர். ஸோ இங்கே அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய நெசவாளர்களையும் வணிகர்களையும் பெரிதும் பாதித்தது. நெசவாளர்கள் பெருமளவில் வேலையிலிருந்து வாழ்வாதாரத்திற்காக வேளாண்மைக்கு செல்ல கட்டாயப்படுத்தப்பட்டனர். ஏற்கனவே நிலத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த மிக அதிக அளவிலான வேளாண் மக்களோடு நெசவாளர்களும் சேர்ந்தால் நிலத்தின் மீதான அழுத்தம் அதிகமாகி நிலைமையும் மேலும் சிக்கலாகியது. விவசாயத்துலேயும் ஒன்றும் பெருசாக இல்லை. போதாக்குறைக்கு நெசவாளர்களும் அவங்களோட தொழிலை இழந்து அவங்களும் கொண்டு போய் விவசாயத்தில் தள்ளினாங்க அப்படின்னா நிலத்தின் மீதான அழுத்தம் அதிகமாக தானே செய்யும், மேலும் சிக்கலாயிருச்சு. ஸோ அடுத்தது வில்லியம் பென்னிங் இஸ்லாமிய ஆட்சியை பிரிட்டிஷ் ஆட்சியை விட சிறப்பாக கருதினார். வில்லியம் பென்னிங் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சதி ஒழிப்புக்கு உதவி செஞ்சார் இல்லையா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய ஆட்சியை பெருசுடா சாமி நம்ம பிரிட்டிஷ் ஆட்சியை விட அப்படின்னு சொல்லி அவரே சிறப்பாக கருதியிருக்காரு. ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட வரவு செலவில் 80% யாருக்கு செலவு பண்ணாங்க அப்படின்னா இராணுவத்துக்காகவும் இராணுவத்துக்காகவும் அந்த குடிமைப்பணி இராணுவ பணி அதுக்காக தான் இந்தியாவோட வரவு செலவு 80% செலவு பண்ணாங்க. நிர்வாக செலவுகள் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20% மட்டும்தான் செயல்படுத்தியிருப்பாங்க, 20% மட்டும்தான் ஒதுக்கியிருப்பாங்க. 80% இராணுவ வீரர்களுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் வரவு செலவு கணக்கில் இராணுவ மற்றும் குடிமை நிர்வாக செலவுகள் 80%ஆகவும் எஞ்சிய 20% மட்டுமே மற்ற துறைகளுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலை இருந்தது. இதனால் வேளாண்மை புறக்கணிக்கப்பட்டது, பாசன வசதி ஏற்படுத்தவில்லை. 20% வச்சுட்டு எதை டெவலப் பண்ணுறது? ஒன்லி இராணுவத்தை மட்டுமே டெவலப் பண்ணி நம்மளை பிடிக்கிறதுலையும் நம்மக்கிட்டேருந்து பிடுங்கிறதுலையுமே வேலையாக இருந்திருக்கு. ஸோ அதனால் நமக்கு வேளாண்மை புறக்கணிக்கப்பட்டிருக்கு, பாசன வசதியும் ஏற்படுத்தப்படலை. இதுதான் இங்கே நடந்திருக்கு. ஆர்தர் காட்டோட அணைக்கால்வாய் பரிந்துரையும் நிராகரிக்கப்பட்டது. 19வது நூற்றாண்டை தொடர்ந்த பஞ்சங்கள் பிரிட்டிஷ் அரசு அணை கட்ட நடவடிக்கை எடுத்தது. அவர் ஆர்தர் காட்டன் சொல்லும்போது அதை பரிந்துரைக்கலை, அந்த அணை கால்வாயெல்லாம் கட்டணும்னு சொல்லும்போது அதை நிராகரித்தாங்க. 19வது நூற்றாண்டில் தொடர்ந்த பஞ்சங்கள் காரணமாக பிரிட்டிஷ் அதை எப்படி நடத்துறதுங்கிறதுக்காக அப்போ தான் அணை கட்டுறதுக்காக நடவடிக்கை எடுத்தாங்க. ஸோ இதுதான் நமக்கு தொழில் முடக்கம். அதுபோக நமக்கு ரயத்வாரி முறையிலையும் தாமஸ் மன்ரோவால் வந்தது. ரயத்வாரி முறையிலையும் பெரிய நிலக்கிழார்கள் மட்டுமே வலுவடைஞ்சாங்க. என்னதான் நமக்கு வரி டைரெக்டாக அரசுக்கிட்ட கொடுத்தாலும் அதில் பயன் விவசாயிகளுக்கு கிடையாது. அங்கேயும் பெரிய நிலக்கிழார்கள் மட்டுமே வலுவடைஞ்சிருக்காங்க. அதன் மூலயமா நமக்கு வரி வசூல் பண்ணி கொடுத்தே ஆகணும்னு என்ன நடந்தது, சித்திரவதை ஆணையம் ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. சித்திரவதை சட்டம் ஒன்று இருந்தது 1858. இந்த விக்டோரியாவோட பிரகடனத்தை அதே ஆண்டிலேயே சித்திரவதை சட்டம் திரும்ப பெறப்பட்டிருக்கு. நமக்கு சித்திரவதை சட்டம்னு ஒன்று இருந்து அதன் மூலிமா தான் விவசாயம் பண்ணாலும் சரி, வருமானம் வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி வரி கட்டியே ஆகணும்னு ஒரு சித்திரவதை ஒன்று இருந்தது. அந்த டார்ச்சர் கமிஷன் ஒன்று 1855 அமைச்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு 1858 அந்த சித்திரவதை சட்டம் ஒன்று திரும்ப பெறப்பட்டது. ஸோ இதுதான் நமக்கு தொழில் முடங்கிறதுக்கான காரணங்களாக பார்க்கப்படுது. அதுபோக நமக்கு ஒரு நிமிஷம்.
தொழில் முடக்கமும் செல்வ சுரண்டலும் முடிஞ்சிருச்சு. எப்படியெல்லாம் நம்ம தொழில் நட்டமாச்சு, எப்படி 80% இராணுவத்துக்கு மட்டுமே செலவு பண்ணி மிச்சம் இருக்கிற 20%னால என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்த்துருப்போம். அபே டுபாய். ஸோ இவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அபே டுபாய் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு ஃப்ரெஞ்சு கத்தோலிக்க சமய போதகர். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஐரோப்பியாவுக்கு திரும்புறதுக்கு முன்னாடி 1823ஆம் ஆண்டு இவர் சொன்ன விஷயம், கவலையும் இறப்பும் எங்கெங்கும் நிறைந்து சென்னை மாகாணத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் பசியால் செத்து மடிகிறார்கள். ஸோ இதை கூறினவர் யார் அப்படின்னா அபே டுபாய் தான். கவலையும் இறப்பும் எங்கெங்கும் நிறைந்து சென்னை மாகாணத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் பசியால் செத்து மடிகிறார்கள் என கூறியவர் நமக்கு அபே டுபாய். அதுபோக வணிக வரலாற்றில் இதற்கு சமமான ஒரு துயரம் நிகழ்ந்ததில்லை. பருத்தி நெசவாளர்களின் எலும்பு இந்தியாவின் கங்கை சமவெளி பரப்புகளை வெளுக்க செய்கின்றன அப்படின்னு கவர்னர் ஜெனரலாக இருந்த வில்லியம் பெண்டிங் கூறியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் என்ன கூறினாங்க அப்படிங்கிறது முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இவங்க அதாவது வணிக வரலாற்றில் இதற்கு சமமான ஒரு துயரம் நிகழ்ந்ததில்லை. பருத்தி நெசவாளர்களோட எலும்பு இந்தியாவின் கங்கை சமவெளி பரப்புகளை வெளுக்க செய்கின்றன அப்படின்னு சொன்னவர் நமக்கு கவர்னர் ஜெனரலாக இருந்த வில்லியம் பெண்டிங் அவர்கள் தான். ஸோ இவங்க 2 பேருமே, இவங்க எல்லாருமே ஆங்கிலேய அரசு எதிர்த்து இந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத மக்களுக்காக சொன்ன விஷயங்கள். ஸோ சித்திரவதை ஆணையம் பார்த்திங்கன்னா 1855 சமர்ப்பித்த அறிக்கை மூலயமா நமக்கு 1858 அந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டிருக்கும். சித்திரவதை சட்டம் அப்படின்னாவே நிலத்துக்கான வரியை கொடுக்கறது தான். வரி விவசாயம் நடந்திருந்தாலும் நடக்கலைனாலும் கண்டிப்பாக நிலத்துக்கான வரியை செலுத்தி ஆகணும். ஏன்னா நிலவருவாய் தான் இங்கிலாந்து அரசோட பெரிய இதே, அவங்களுக்கான வருமானமே அதுதான். ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த மதுக்கடைகளோட வருமானம் அப்படிங்கிறது பெரிய வருமானமோ, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நில வருவாய் மூலியமாக தான் அவங்களோட பொழப்பு ஓடிட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால் என்ன இருந்தாலும் இல்லைனாலும் வரி கட்டியே ஆகணுங்கிறத சித்திரவதை செஞ்சதுனால தான் நமக்கு 1855 அந்த ஆணையம் சமர்ப்பித்த அறிக்கையின் மூலிமா சித்திரவதை சட்டம் 1858 திரும்ப பெறப்பட்டது. அதுபோக 17.9 பஞ்சங்களும் ஒப்பந்த கூலிகளும். ஸோ இந்த பாடத்தோட நிறைவு இதுதான் பஞ்சங்களும் ஒப்பந்த கூலிகளும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பஞ்சம் ஒப்பந்தம்னு பார்க்கும்போது இந்த பாடத்தில் இருக்கிற அந்த இமேஜை பார்த்தாவே நமக்கெல்லாம் கண்ணு ஆட்டோமேட்டிக்காக கலங்கும். அந்த அளவுக்கு இதில் இருக்கும் இந்த பாடத்தில். ஸோ பஞ்சம்னு பார்க்கும்போது 1800 1825 காலப்பகுதியில் 4 பஞ்சம் ஏற்பட்டுச்சு. 800 to 1825 அந்த காலப்பகுதியில் எத்தனை பஞ்சங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 4 பஞ்சங்கள் ஏற்பட்டுச்சு. அது போக நமக்கு 19ஆவது நூற்றாண்டோட கடைசி 25 ஆண்டுகளில் 22 பஞ்சங்கள் ஏற்பட்டுச்சு. ஆக மொத்தம் 1800 1900 வரைக்கும் எத்தனை பஞ்சம் பார்த்துருக்கீங்களா? பாருங்களேன். 1800 825 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு 4 பஞ்சம். 19ஆவது நூற்றாண்டோட கடைசி, அதாவது 1899, அதை தான் 19ஆவது நூற்றாண்டுன்னு சொல்லுவோம். அந்த 19ஆவது நூற்றாண்டோட கடைசி 25 ஆண்டுகளில் 22 பஞ்சம் ஏற்பட்டுச்சு. ஆண்டுக்கு ஒரு பஞ்சம், ஒரு 3 வருஷம் மட்டும் பஞ்சம் இல்லாதங்க மாதிரி இருக்குது. ஸோ 25 ஆண்டுகளில் 25 பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கு 19ஆவது நூற்றாண்டோட கடைசியில். இதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 22 பஞ்சங்களில் 50 லட்சத்துக்கும் அதிகமானோர் இறந்துருக்காங்க. 50 லட்சத்துக்கும் அதிகமானோர் இறந்துருக்காங்க. அதுபோக ரோமேஷ் சந்திர தத் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1860க்கு பின்னாடி 10 பெரிய பஞ்சங்களை குறிப்பிட்டு இதில் மட்டும் 1.5 கோடி பேர் இறந்ததாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1800 1900 வரைக்கும் ஒரு 100 வருஷம் சரியான பஞ்சமாக தான் இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்கிறது தான் 1800 to 825 காலப்பகுதியில் 4 பஞ்சங்களாகவும், 19ஆவது நூற்றாண்டோட கடைசி அந்த 25 ஆண்டுகளில் ஒரு 22 பஞ்சங்களும், இதன் மூலிமா 50 லட்சம் பேர் உயிர் இழந்திருக்காங்கன்னும். அதுபோக ரோமேஷ் சந்திர தத் அப்படிங்கிறவர் ஒருத்தர் நமக்கு 1860க்கு பின்னாடி 10 பெரிய பஞ்சங்களை குறிப்பிட்டு 1.5 கோடி பேர் அதில் இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நடக்கும்போதும் கூட தலையிடா வணிக கொள்கைன்னு ஒன்று எடுத்து பஞ்சத்துலேயும் அரசு எந்த ஒரு தலையீடும் செய்யலை அப்படிங்கிறத இங்கே ரொம்ப மோசமான விஷயம்.
ஸோ தலையிடா வணிக கொள்கை அப்படிங்கிறத கடைபிடிப்பதாக 1833 காலனி அரசு எடுத்த முடிவை பஞ்சகாலத்திலும் பலமாக பின்பற்றுச்சு. எவ்வளோ பஞ்சம் வந்திருந்தாலும் அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை அத்தனையும் செஞ்சு ஆகணுங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. 1833 காலனி அரசு எடுத்த முடிவை பஞ்சகாலத்திலும் பலமாக பின்பற்றியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது தாதாபாய் நௌரோஜி அவர்கள் பஞ்ச அனுபவத்தால் இந்தியாவோட வறுமை குறித்து ஆய்வு செய்ய ஆரம்பித்தார். அவர் தான் செல்வ சுரண்டலை பற்றி நமக்கு சொல்லியிருப்பார், இறுதியாக சொல்லியிருப்பார். தாதாபாய் நௌரோஜி பார்த்திங்க அப்படின்னா பஞ்ச அனுபவத்தால் இந்தியா எவ்வளோ வறுமையில் இருந்தது அப்படிங்கிறது குறித்து ஒரு ரிசர்ச் பண்ணார். அதுபோக நமக்கு 1876 to 78 தென்னை மாகாண பஞ்சத்தில் 35 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. இந்த பஞ்சம் அப்படின்னு நம்ம யோசிச்சாவே 1800 to 1899 வரைக்கும் இருக்குது. இது நம்ம ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பஞ்சத்தை பற்றி ஒரு கேள்வி வரும்போது ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் நடந்த பஞ்சங்கள் அப்படிங்கும்போது நான் மறுபடியும் சொல்லிடுறேன். 1800 to 825 காலப்பகுதிகளில் 4 பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அதுபோக 19ஆவது நூற்றாண்டோட கடைசி 25 ஆண்டுகளில் 22 பஞ்சங்கள் ஏற்பட்டது. அதில் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னா 50 லட்சத்துக்கு அதிகமாக பஞ்சத்தில் உயிரிழந்தாங்க. அதுபோக நமக்கு ரோமேஷ் சந்திர தத் அவர் ரோமேஷ் சந்திர தத் முன்னாள் குடிமைப்பணி அதிகாரியான ரோமேஷ் சந்திர தத் 1901 கணக்கிடும்போது 1860 ஆண்டுக்கு பின்னாடி 10 பெரும் பஞ்சங்களை சுட்டுவதோடு அதனால் 1.5 கோடி மக்கள் இறந்ததாகவும் கூறியிருக்காரு. நமக்கு 1.5 கோடி மக்கள் இறந்தது யார் சொன்னாங்க அப்படின்னா முன்னாள் குடிமைப்பணி அதிகாரியாக இருந்தக்கூடிய ரோமேஷ் சந்திர தத் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க 1.5 கோடி பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா தலையிடா வணிக கொள்கையை ஃபாலோ பண்ணி பஞ்சத்திலும் அரசு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கொள்கையை மட்டும் கைவிடவே இல்லை. நமக்கு தாதாபாய் நௌரோஜி பஞ்ச அனுபவத்தால் இந்தியாவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண வந்தார். அவர் தான் நமக்கு செல்வ சுரண்டலை பற்றி இறுதியாக சொல்லியிருப்பார். அதுபோக 1876 to 78 சென்னையில் மாகாண பஞ்சத்தில் 35 லட்சம் பேர் இறந்துருப்பாங்க. இந்த 35 லட்சம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிசா பஞ்சத்தில் 1770 3 பேர்த்துக்கு 1 பேர் இறந்ததாக பார்த்துருப்போம் இல்லையா ஆரம்பத்திலேயே. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிசா பஞ்சத்தில் மக்கள் பசி மற்றும் நோயால் அதிக எண்ணிக்கையில் இறந்ததாக சொல்லியிருப்பாங்க. அடுத்தது என்ன நடந்ததுன்னா ஒப்பந்த கூலிகள்னு ஒரு முறை கொண்டு வரப்பட்டது. இந்த பஞ்சத்துல எல்லாம் அந்த பஞ்ச காலங்கள்லேயே நமக்கு ஒப்பந்த கூலிகள்னு ஒரு முறை கொண்டு வரப்பட்டது. அடிமை முறையை ஒழித்து ஒப்பந்த கூலிகள்னு சொல்லுவோம். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இத்தனை ஆண்டுகள் இங்கே வேலை செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே இப்போ கூட நமக்கு இந்த கட்டட வேலைகள் செய்கிறதுக்கு கான்ட்ராக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஒப்பந்த கூலி முறைங்கிறது வேறு, அன்னைக்கு இருந்த ஒப்பந்த கூலி முறைங்கிறது அப்படியே டோட்டலாக வேறு. ஸோ அடிமை முறையை ஒழித்து தான் ஒப்பந்த கூலிகள் அப்படிங்கிற முறை கொண்டு வரப்பட்டது. 1843 தான் நமக்கு அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. எப்போ அடிமை முறை ஒழிக்கப்பட்டது அப்படின்னா 1843. அதற்கு பிறகு தான் ஒப்பந்த கூலி முறை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒப்பந்த கூலி முறை அடிமை முறையை ஒழித்து வந்தது தான் 1843. இதுதான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். 1843 அடிமை முறையை ஒழித்து கொண்டு வந்தது தான் ஒப்பந்த கூலி முறை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளர்கள் 5 ஆண்டுகளுக்கு பணி அமர்த்தப்பட்டு பின்னர் பயண செலவோட நாட்டுக்கு திரும்ப அனுப்பப்படுவாங்க. இதுதான் ஒப்பந்த கூலி முறை. இந்த முறையில் பணியாற்றுவோர் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை, மொரிஷியஸ், பிஜி, கரீபியன் தீவுகள், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஸோ அடிமை முறையை விட மோசமான நிலை தான் இது. அடிமை முறையை காட்டிலும் ஒப்பந்த கூலி முறைங்கிறது ரொம்ப மோசமானது. ஸோ ஒப்பந்த கூலி முறை அப்படிங்கிறதையே ஒரு பேராகிராஃப் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். முதலாவது ஒப்பந்த தொழிலாளர்கள் யார், எங்கேருந்து போனாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம். முதலாவது ஒப்பந்த தொழிலாளர்கள் 1828 ஆண்டு 1828 ஆண்டு தஞ்சாவூர்லேருந்து இலங்கைக்கு போனாங்க. மொத்தமாக 150 பேர் போனாங்க.
அங்கே போய் அவங்களால வேலை செய்ய முடியாமல் அந்த பணியை விட்டு தப்பிச்சு ஓடுனாங்க. ஸோ இந்த மாதிரி தப்பிச்சு ஓடுறதுனால 1830களில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது தப்பிச்சு போகிறவங்கள குற்றவாளிகளாக செய்யப்பட்டு அவங்கள தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. 1828 முதலாவது ஒப்பந்த தொழிலாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து இலங்கைக்கு ஒரு 150 பேர் போயிருப்பாங்க. அவர்களால் அங்கே பணிபுரிய முடியாத அளவுக்கு கொடுமை நடந்ததுனால அந்த பணியை விட்டு தப்பிச்சிருப்பாங்க, ஓடியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களுக்கு குற்றவாளியாக தீர்மானிக்கிறதுக்காக 1830 2 ஆண்டு தான், 828 830. ஸோ 830 ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க தப்பிச்சு போகிறவங்களாம் குற்றவாளிகள்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு 1815 இலங்கை ஆளுநர் சென்னை ஆளுநர்கிட்ட கூலிக்கு வேண்டி கடிதம் எழுதியிருப்பார். கூலி ஆள்லாம் வேணும்னு சொல்லி 1815 ஒரு கடிதம் எழுதியிருப்பார். இது எல்லாமே ஒப்பந்த கூலி முறை பற்றி நாம் பார்த்துட்ருக்கிறது. ஸோ இங்கே தான் இருக்குது அந்த 150 பேர் போனது 828 அவங்க தப்பிச்சு ஓடினது. அதுக்கப்புறமா 830 ஒரு சட்டம் கொண்டு வந்து அவங்கள குற்றவாளியாக நிர்ணயம் பண்ணது. இதெல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா நமக்கு 1815 இலங்கையில் இருக்கிற ஆளுநர் சென்னை ஆளுநரிடத்தில் கூலிக்கு ஆள் வேணும்னு சொல்லி கடிதம் எழுதியிருப்பார். அதன் மூலிமா நமக்கு 1833 43 பஞ்சங்களால் அரசு பார்த்திங்க அப்படின்னா ஊக்கத்தொகை எதுவுமே கொடுக்காமையே இங்கேருந்தே தானாகவே பலர் இலங்கைக்கு அனுப்பப்பட்டாங்க. இங்கேயே பயங்கர பஞ்சம். ஏன்னா 1800 1899 வரைக்கும் பயங்கர பஞ்சம் இருந்தது. அதனால் இந்த காலகட்டத்தில் ஒப்பந்த கூலிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆள் போனாங்க. ஸோ அங்கே போனால் நமக்கு ஏதாவது கொஞ்சம் காசு கிடைக்கும், இல்லை சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆட்கள் தானாகவே முன் போனாங்க. ஏன்னா 1815 இலங்கை ஆளுநர் சென்னை ஆளுநரிடத்தில் கேட்டாங்க. அவர் யோசிச்சுட்டு இருந்தார் இவங்கெல்லாம் வருவாங்களா அப்படின்னு. பட் அவர் எந்த ஒரு ஊக்கப்பரிசும் ஊக்கத்தொகையும் இன்சென்டிவ்னு சொல்லலாம், இப்போ நமக்கு அப்படி சொன்னால் புரியும். ஸோ எந்த மாதிரி இன்சென்டிவ் கொடுக்காமையே மக்களே தானாகவே முன் போனாங்க. காரணம் என்ன அப்படின்னா அங்கே நடந்தது எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. பட் இங்கே நடக்கிற பஞ்சம் அப்படிங்கிறதுனால சரி அங்கே போனால் நமக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறத நினச்சி 1833 to 43 ஏற்பட்ட பஞ்சங்களில் அரசு பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகை எதுவுமே கொடுக்காம பலர் இலங்கைக்கு அனுப்பப்பட்டாங்க. இந்த ஒப்பந்த கூலி முறை அப்படிங்கிறது இங்கே இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க, நான் படிக்கிறேன். இன்றைய நடைமுறையில் இருக்கும் ஒப்பந்த தொழிலாளர் திட்டத்துக்கு முற்றிலுமான மாறான தண்டனைக்குரிய ஒப்பந்த முறை தான் இப்போ ஒப்பந்த முறை, அந்த காலத்தில் இருக்கிற ஒப்பந்த முறை. ஸோ இந்த முறையின்படி கூலி, அதாவது இந்திய ஒப்பந்த தொழிலாளரை அழைக்கும் பெயர், இந்தியாவிலிருந்து ஒப்பந்த முறையில் ஒப்பந்த முறையில் கூட்டிகிட்டு போகிறவங்கள என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா கூலின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கூலி பார்த்திங்க அப்படின்னா சிறைச்சாலை போன்ற சூழலில் பணி செய்ய வேண்டும். பணியில் அலட்சியம் காட்டினாலோ, அதாவது பணியில் சிறைச்சாலையில் இருக்கிறவங்க மாதிரி தான் பணி செய்யணும். ஒரு தண்டனை தப்பு பண்ணி தண்டனை வாங்கி ஜெயிலுக்குள்ளே போனால் அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே கண்டிஷனில் தான் இந்த ஒப்பந்த முறையில் இருக்கக்கூடிய கூலி ஆட்களும் இருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்த சிறைச்சாலை முறை அப்படிங்கிறது அதை தான் சொல்லியிருக்காங்க. சிறைச்சாலை போன்ற சூழலில் பணி செய்ய வேண்டும் அப்படின்னா அவங்க சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறதில்ல, ஆனால் அங்கே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த கண்டிஷனில் தான் இவங்க பணி செய்யணும். எந்த பணி அவங்க செய்கிற பணியில் அலட்சியம் காட்டினாலோ அல்லது பணி செய்கிறதுக்காக மறுத்தாலோ, ஒரு வேளை மிடுக்காக தெரிஞ்சாலோ, நான் தான் ராஜா நான் தான் மந்திரின்னு தெரிஞ்சாலோ அப்படி திரியிற அளவுக்குலாம் அவங்களால இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ பஞ்சத்தில் இருந்தது. ஸோ அந்த மாதிரி மிடுக்காக திருந்திருந்தாலோ, அவங்களோட உத்தரவுக்கு கீழ்ப்படிய மறுத்தாலோ, கிட்டத்தட்ட இந்த பாலாவோட பரதேசி படத்தை பார்த்த மாதிரி இருக்குங்க இங்கே படிக்கும்போது எனக்கு. உத்தரவுக்கு கீழ்ப்படிய மறுத்தாலோ, ஒப்பந்த காலம் முடியும் முன்னாடியோ பணியை விட்டு விலகினாலோ கூலியை மறுக்கவோ அல்லது சிறை தண்டையை வழங்கவோ முடியும். இவங்கெல்லாம் இதை ஃபாலோ பண்ணல, அவங்க சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை மறுக்கிறதுக்கோ அல்லது அவங்களுக்கு சிறை தண்டனை வழங்குறதுக்கோ முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு அற்ப பிரச்சனை ஏற்பட்டால் கூட அதை கூட சாக்கா காட்டி அவங்கள சம்பளத்தை மறுக்கிறது எல்லாமே நடந்திருக்கு. இதெல்லாமே இந்த ஒப்பந்த முறையில் சொல்லப்பட்ட விஷயங்கள். ஒப்பந்த கூலி முறை அப்படிங்கிறது என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். இவங்க இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சங்கம் வச்சு போராடுறதுக்கு கூட அவங்க சட்டம் அனுமதிக்கலை. பெரிய தண்டனைகள் கொடுத்தாங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட பெரிய தண்டனைகள் கொடுக்கறது, அவங்கள சிறையில் தள்ளுறது, அவங்களோட கூலியை கொடுக்காம வர்றது, இதெல்லாமே நடந்திருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்காக ஒரு தொழிலாளர் சங்கம் வச்சு போராடுறதுக்கு கூட அந்த சட்டம் அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சுப்பிரமணிய பாரதியார் பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டத்திலே பாடலில் கூலி தொழிலாளர்களோட நிலையை சுட்டி காட்டியிருப்பார். ஸோ இதுதான் ஒப்பந்த கூலி முறையை பற்றி பார்த்தது.
அது போக நமக்கு 1843 டு 68 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டாங்க. இங்கே இருந்த பஞ்சத்தின் காரணமாக. அதோ இங்கே இருக்குது. இரு பெரும் பஞ்சங்கள் 1833 மற்றும் 43ஆம் ஆண்டுகளில் இரு பெரும் பஞ்சங்கள் இருந்தது. அரசோட எந்தவித ஊக்கமோ சலுகையோ இல்லாமல் அவர்களை இலங்கைக்கு புலம்பெயர்ந்து காப்பி மற்றும் தேயிலை தோட்டங்களில் ஒப்பந்த முறையின் கீழ் கூலி தொழிலாளர்களாக பணியில் அமர கட்டாயப்படுத்தின. அந்த பஞ்சம்தான் அவங்கள அந்த கட்டாயத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினது. ஸோ கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் பார்த்திங்க அப்படின்னா 1843 68ஆம் ஆண்டுக்குள்ளே அந்த இடைப்பட்ட காலத்தில் சென்னையிலேருந்து இலங்கைக்கு ஒப்பந்த தொழிலாளர்களாக போயிருக்காங்க. அடுத்தது செல்வ சுரண்டல். செல்வ சுரண்டலை பற்றி தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. இந்தியாவை கடைசியாக கடங்காரனாக காட்டிட்டு போயிருக்கும் இங்கிலாந்து. அதுதான் இந்த இதில் சொல்லியிருக்கும். செல்வ சுரண்டலில் சொல்லியிருக்கிறது அதுதான் சொல்லப்பட்டிருக்கும். செல்வ சுரண்டல் பார்த்தீங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் சொல்லியிருப்பார். ஸோ தாதாபாய் நவ்ரோஜி ட்ரைன் ஆஃப் வெல்த் வாதத்தின் பிதாமகர்னு சொல்லலாம். ட்ரைன் ஆஃப் வெல்த் வாதத்தோட பிதாமகர் தான் நமக்கு அது கீழே இருக்கும். ஸோ ட்ரைன் ஆஃப் வெல்த் வாதத்தோட பிதாமகர். அவரது நூல் என்ன அப்படின்னா ப்ராவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ப்ராவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா நூலோட ஆசிரியர் நமக்கு தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், அதுதான் நமக்கு அந்த தமிழ் அர்த்தம். ப்ராவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிறதுக்கான தமிழ் அர்த்தம் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும். ஸோ இந்த நூலில் ஆங்கிலேயருக்கு முன்பு படையெடுத்து வந்த ஆட்சியாளர்கள் எவ்வாறு வேறுபடுகிறார்கள் என்பதை தான் தாதாபாய் நவ்ரோஜி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆங்கிலேயத்துக்கு முன்னாடியே எத்தனையோ பேர் நமக்கு வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. உதாரணமாக இந்த கஜினி முகமதில் 18 டைம் படையெடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி 18 முறை படையெடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அவங்கள விட மோசமான ஒரு ஆளை யார் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் தான். ஏன்னா அவங்களாவது படையெடுத்துட்டு போயிட்டாங்க, அப்படியே அங்கே ஆட்சி பண்ணி அதை இங்கேயே இருந்து ஆட்சி பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு மோசமாக நடக்கலை, ஆங்கிலேயர்கள் அளவுக்கு மோசமாக நடக்கலை அப்படின்னு சொல்லி தாதாபாய் நவ்ரோஜி சொல்கிறாரு. ஸோ ஆங்கிலேயருக்கு முன்பு படையெடுத்து வந்தவர்கள் கொள்ளையடித்து தங்கள் நாடுகளுக்கு திரும்ப சென்று விட்டார்கள். அப்பையும் நமக்கு ரணம் ஏற்பட்டுச்சு, சந்தேகமே இல்லை. அவர்கள் மிகுந்த ரணங்களை ஏற்படுத்தினாங்க. ஆனாலும் செயலூக்கம் கொண்ட இந்தியா சிறிது காலத்தில் மீண்டு எழுந்தது. அவங்க வந்து நமக்கு சித்திரவதை பண்ணிட்டு போனாலும் நம்மளால் மீண்டு எழுந்த முடிஞ்சது. ஆனால் இவங்க அளவுக்கு இல்லை, ஆங்கிலேயர்கள் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா சிறிது காலத்தில் மீண்டு எழுந்தது. அவ்வாறு அல்லாமல் படையெடுத்தோர் ஆட்சியாளர்களாக இந்த மண்ணில் குடியமர்ந்த போது அவர்கள் ஆட்சி முறை எவ்வாறு இருந்த போதும் இங்கிருந்து பொருட்கடத்தலோ நன்னடத்தை சீர்கேடோ எதுவுமே ஏற்படலை. அவங்க படையெடுத்துட்டு வந்துட்டு போயிருந்தாலும் சரி, இங்கே இருந்து இந்தியர்கள் ஆட்சி பண்ணியிருந்தாலும் சரி, என்ன நடக்கலை அப்படிங்கிறாரு, பொருட்கடத்தலோ நன்னடத்தை சீர்கேடோ எதுவுமே நடக்கலை. ஆனால் இந்த ஆங்கிலேயர் ஆட்சியில் அதெல்லாம் மோசமாக நடந்தது. ஆங்கிலேய ஆட்சி இதிலிருந்து வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லி தாதாபாய் நவ்ரோஜி சொல்கிறாரு. எப்படின்னா உதிரத்தை உறிஞ்சும் போக்கில் தான் தொடர் சுரண்டலே நடைபெற்றது. அதான் சித்திரவதை சட்டம் இருந்தாலும் இல்லைனாலும் நிலவரிக்காக விவசாயிகள் செலுத்தி ஆகணும். அதுதான் உதிரத்தை உறிஞ்சும், உதிரம்னா ரத்தம்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ உதிரத்தை உறிஞ்சும் போக்கில் தொடர் சுரண்டலே நடைபெற்றது அப்படின்னு தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா நமக்கு என்ன இறுதியாக நடந்ததுன்னா, நவ்ரோஜி தன் வாதத்தில் இந்தியாவிலிருந்து பெருந்தொகை உள்நாட்டின் செலவு கட்டணம் என்ற வகையில் இங்கிலாந்துக்கு போய் சேருதுன்னு சொல்லியிருக்காரு. உள்நாட்டு செலவு கணக்குக்காக இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு எவ்வளோ போய் சேர்ந்துருக்கு, கடைசியாக இந்தியா எவ்வளோ கடன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து அரசு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. ஹோம் சார்ஜஸ் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பார், ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் செல்வங்களை சுரண்டிய விதம் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் போல் இருந்தது. அதாவது வெளியில் பாதிப்பு தெரியாது, ஆனால் நாட்டின் உள்ளே மிகப்பெரிய சேதம் ஏற்படுத்தினார்கள் அப்படிங்கிறத இவர் சொன்ன ஒரு வாக்கியம். ஸோ அறுவை சிகிச்சை நிபுணர் போல் இருந்தது இந்த ஆங்கிலேயர்களோட சுரண்டல் அப்படிங்கிறது. வெளியே எதுவுமே தெரியாது, ஆனால் உள்ள ரணமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோம் சார்ஜஸ் அப்படின்னு இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம இந்தியா எதன் சார்பாக இங்கிலாந்துக்கு கடன் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னா, கம்பெனி பங்குதாரர்களுக்கான லாபம்னு ஒன்று காட்டணும், ஐரோப்பிய அதிகாரிகள் அல்லது வியாபாரிகளோட சேமிப்பு, ஓய்வூதியம், இந்திய அலுவலக சம்பளங்கள்,
போர் மற்றும் இருப்பு பாதை செலவு, போரும் இருப்பு பாதை யாருக்காக கொண்டு வரப்பட்டது, இவங்க பண்ணதுக்கு நாம் கடன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக முடிச்சிருப்பாங்க. இந்த இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஜோர் படத்தில் சத்யராஜ்கிட்ட வடிவேல் சம்பளம் கேட்பார். இங்கேயே தங்கி இங்கேயே தூங்கி இங்கேயே குளிக்கிறதுக்கு கழிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு எதுக்கு சம்பளங்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் இந்த ஹோம் சார்ஜஸ் நமக்கு இதை படிக்கும்போது இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்காக எவ்வளவு செலவு பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதாவது ஐரோப்பிய அதிகாரிகள், வியாபாரிகள், அதுக்கான ஓய்வூதியம், இந்திய அலுவலர்களோட சம்பளங்கள், போர் நேரத்தில் செய்யப்பட்ட செலவுகள் மற்றும் இருப்பு பாதை கொண்டு வரபோது செய்யப்பட்ட செலவுகள், இந்த மாதிரி கணக்கு காட்டி மொத்தமாக 1837 பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க வேண்டிய இந்தியாவோட கடன் அப்படின்னா 130 மில்லியன் பவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க இங்கிலாந்து அரசு. இங்கிலாந்திற்கு இந்தியா 1837 கொடுக்க வேண்டிய கடன் அப்படிங்கிறது 130 பில்லியன் பவுண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சிறிது காலத்தில் 220 பில்லியன் பவுண்டுகளாக உயர்ந்த போதும் அதில் 18% ஆப்கானிஸ்தானோடும் பர்மாவோடும் போர் நடத்திய வகையில் செலவு செய்ததாக சொல்லப்பட்டது. இதை உண்மையாலுமே நான் படிக்கும்போது எனக்கு அந்த ஜோர் படத்தில் சத்யராஜ் வடிவேலு பேசினது தாங்க ஞாபகம் வந்தது. இதில் நாம் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஐயோ பாவம் தான் நாம். ஸோ அது கடைசியாக 1837 இந்தியாவோட கடன் 130 மில்லியன் பவுண்டிலிருந்து அந்த காரணம் இந்த காரணம்னு காட்டி கடைசியாக 220 மில்லியன் பவுண்டாக உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபோக 1908 ஒரு ரயில் பாதை செலவுக்காக 177.5 மில்லியன் பவுண்ட் செலவு பண்ணியிருக்காங்க. 1908 177.5 மில்லியன் கடன் பாக்கி. எதுக்காகனா ரயில்வே பாதை கொண்டு வந்ததுக்காக. அதுபோக தனியார் முதலீட்டாளர்களுக்கு 5% ஸ்டெர்லிங் வட்டி, இதனால் சேர்ந்தது. இதோட கூடுதல் இழப்பாக 220 மில்லியன் சேர்ந்துருச்சு. இந்தியாவிற்கு 220 மில்லியன் பவுண்டுகள் என்ற அளவில் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக நமக்கு ஆர்சி தத் அப்படிங்கிறவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு. 1891 1901 இந்தியாவோட மொத்த வருமானம் 647 மில்லியன் பவுண்ட். இந்தியாவோட ஆர்சி தத்து கொடுத்தது இது, ஆர்சி தத்து. ஸோ அவரோட மதிப்பீட்டில் மகாராணி விக்டோரியாவோட ஆட்சி காலத்தில் கடைசி 10 ஆண்டுகளில் மொத்த வருவாய், இந்தியாவோட மொத்த வருவாய் 1891 டு 1901 வரைக்குமே மொத்த வருவாய் 647 மில்லியன். 647 பில்லியன் பவுண்டு இருக்குது. ஸோ இதன் மூலயமா நமக்கு 159 மில்லியன் பவுண்டுகளில் இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. இதை தான் சொல்லியிருக்காங்க. மொத்த வருவாயில் 24%, நம்மளோட இந்தியாவோட மொத்த வருவாயில் 24% இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாதாபாய் நவ்ரோஜி என்ன சொன்னார்னா, கஜினி முகமதாவது 18 முறை தான் கொள்ளையடித்தான், ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா தினசரி கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தாதாபாய் நவ்ரோஜி ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு. செல்வ சுரண்டல், இந்தியாவோட செல்வ சுரண்டலுக்கு கடைசியாக நம்ம கடன்காரன் ஆனது தான் மிச்சம். ஸோ இது நமக்கு இந்த பாடத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த பாடமெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.